पात्रं दीपक्यादिगुणार्णवम् विजेन्द्रप्रवणं रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदकस्ततित्राणि गृणायमेने अस्मत्कुलोर्पकगतोऽस्य तदैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये देवदेयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं प्रणमामि मूर्ता भूतं सरसमहदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमनं प्रणतोऽस्मि नित्यम् अखिल दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा पारासरस्वदाम् उपनिषत् दुक्ताप्ते मध्योत्पृतां संसारविदीपन प्राणात संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमतीं व्याकात दूरस्थितां आनीतां तां तु निराक्षरैकी सुमनसः भौमा पितन्त्यहम् तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने नमः परमयोगिने यस्मिन् श्रुति स्मृति सूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् உலகத்துல நம்ம எத்தனையோ திங்ஸ் அச்சீவ் பண்றோம். இது அதுக்கு மேலது அதுக்கு மேலது அதுக்கு மேலது அச்சீவ் பண்றோம். ஆனா இந்த அச்சீவ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்திருக்கா? இனிமே அச்சீவ் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்ம எங்கேயாவது இருக்கா அளவுக்கு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் முரளி, நான் கிளாஸ்ல கேப்பர் பேசுறேன். கூப்பிடுறேன். அப்போ எதை பண்ணாதான் இப்ப லௌகீகமா நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு வேலை சாதாரணமா சேர்றோம், மேல 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 போய் அதுக்கு மேல பண்ணிடுறோம். அப்புறம் பண்ணினாச்சுன்னா அதுக்கப்புறம் ரைட் வி ஹேவ் அச்சீவ்ட் எவ்ரிதிங், வி ஹேவ் காட் எவ்ரிதிங் அப்படி ஒரு மனசுல ஒரு ஒரு நிறைவு ஏற்படுறதா? ஏற்படாது. அப்ப என்ன பண்றது? ஒரு நிறைவு ஏற்படணும். ஏன்னா இதுல எல்லாம் குறைவுடையதான். குறைவுடையதை எதை அச்சீவ் பண்ணாலும் அது குறைவுடையதான் தருக்கு வந்து நிறைவுடையதாக ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? எது நிறைவுடையதோ அதை அதை அச்சீவ் பண்ணணும். எது நிறைவுடையது? பிரம்மம் தான் நிறைவுடையது. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். அதான் முதல்ல ஆரம்பிச்சோம். பிரம்மமானது ஆராய்ந்து அறியத்தக்கது, அடையத்தக்கது. அப்புறம் எது பிரம்மம் அப்படின்னாக்க எது உலக படைச்சதோ, எது உலக காக்கிறதோ, எது உலக அழிக்கிறதோ அது பிரம்மம். யாரும் உலகம் படைக்கிற போது இருந்து பார்த்தது இல்லை, அழிஞ்சப்புறம் இருந்து பார்த்ததும் இல்லை. ஆக மொத்தம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம நேர பார்க்க வேண்டாம். ஆனா நம்ம வேற இன்ட்ரெஸ்ட்லா சொல்லி கேட்டுக்கலாம் முடியாது. ஆப்த வாக்கியம் அதனால தெரியலாம். அதுதான் ஆப்த வாக்கியம் தான். எங்க எதுனாக்க வேதம் தான். வேதத்துக்கு அபௌருஷயம். அதுக்கு வேதத்துக்கு பேர் என்னன்னாக்க ஒரு எழுதா கிளவி, ஒரு மனுஷனால செய்யப்படாது. அது சொல்றது. அது எப்படி பார்த்தாக்க யார் பிரம்மமோ, யார் உலகத்தை படைச்சாலோ அவதான் பிரம்மம் சொல்றது. அதனால அடைய முடியும். சரி, இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதை அடைஞ்சோம்னாக்க என்ன ஆகும்? அதுதான் அடையப்பட வேண்டிய இறுதி இலக்கு. அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். அப்படிங்கிறத மூணும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு புரலோகு. முதல் 4 அதிகரணங்கள் இந்த 4 சூத்திரத்தால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க? இப்போ நம்ம கான்செப்ட் படி எப்படின்னாக்க உலகத்துல உயிரன் பொருள் 2 இருக்கு தெரியறது. இதை தவிர்த்து இது 2ஐயும் சேர்த்தும் பிரித்தும் இயக்கியும் விளையாடக்கூடிய ஒருத்தன் ஈஸ்வரன். இதை நம்ம இந்த வைஷ்ணவட்டிக் பர்லான்ஸ் பர்லான்ஸ்லன்னு சொல்லுவாங்க. அச்சித்து சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து என்ன வந்தது அப்படின்னா, ஈஸ்வரனுடைய உடம்பாக, ஈஸ்வரனுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபம்னு ஒன்றும் அது மாறவே மாறாது, எப்பவும் இருந்துட்டு இருக்கும். எப்படி நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். நம்ம பிறக்கரிச்ச உடம்பு பார்த்தோம்னா சின்னதா குழந்தையா இருக்கும்.
வயசாரிச்சே கிழவனா இருந்தான். நடுவில் எத்தனை மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி மாறுதலுக்கு அவனுடைய உடம்பைத்தான் அவனா ஈடுபடுத்திக்கிறான். ஆனால் அவனுடைய திவ்யாத்ம சொரூபம் என்னைக்கு மாறவே மாறாது. அதைத்தான் நம்ம சொல்ற பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அடுத்தபடி இந்த உயிரல் பண்ணம் ரெண்டும் அவனுக்கு உடலா அடைஞ்சிருக்கு. இதைத்தான் திவ்யமங்கள விக்கிரகம். திவ்யமங்கள விக்கிரகம் வேறுபாடு அடையலாம். நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, குழந்தையா இருந்துச்சு நம்மளுடைய என்ன ஹைட் இருந்திருக்கும், என்ன வெயிட் இருந்திருக்கும். அப்புறம் யங்கா இருந்துச்சு என்ன ஆச்சு, ஓல்டானவன் என்ன ஆச்சு, இறந்து போச்சு என்ன ஆச்சு, எல்லாம் மாறிண்டே வருது இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் மாறக்கூடியது. ஆனால் அது அவனாலே கண்ட்ரோல் பண்ணப்படுறது, அவனுக்கு உரியது. ஆக இந்த மாதிரி சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 உண்டு. இதுல அத்வைதிகள் வேதாந்தத்தை ஒத்துக்கிறவா ஈஸ்வரன் மட்டும்தான் உண்டு, சித்தும் கிடையாது அச்சித்தும் கிடையாது. சித்தாகவோ அச்சித்தாகவோ தெரியறதுலாம் அப்படின்னாக்க ஒரு மாயை. சொப்பனத்துல நம்ம காணக்கூடிய பொருள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாயை அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். அவளுக்கு முன்னால் இருந்தவன் சாங்கியர். இந்த சாங்கியர் என்னன்னாக்க பிரம்மங்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஏன் ஒத்துக்கணும்? ஆக மொத்தம் 2 தான் இருக்கு, உயிர் பொருள் உயிரல் பொருள், இந்த 2 தான் இருக்கு. அதனால அவனுடைய ஆர்குமெண்ட் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணலாம், நீ பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கிறிய முடியாது, பிரம்மந்தே ஒண்ணு இல்லையே, அப்புறம் எப்படி ஆராய்ச்சி பண்ணுவ நீ? ஆனா நம்ம என்ன சொன்னோம், எது உலகம் படைச்சு காத்து அழித்து செய்யறதோ அது பிரம்மம் தான். அப்படியா? சரி, நீ சொல்ற வழிக்கே வரேன் பாரு. இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகம் என்னவா இருக்கு, முக்குண சேர்க்கையா இருக்கு. ரஜ சத்த ரஜ தமோ குணங்களோட இருக்கு. சத்த ரஜ தமோ குணங்கள் எது இருக்கு? மூல பிரகிருதியில் இருக்கு. ஆகவே மூல பிரகிருதி தான் அது உலகம் வந்துக்கணும். எப்படி போட்டுக்கிற வளையல், சங்கிலி, குண்டலம் எல்லாம் தங்கத்துல இருந்து வந்ததோ, இதுவும் தங்கம் அதுவும் தங்கம், அப்படிதான் இருக்க முடியுமே தவிர்த்து மூல பிரகிருதியிலிருந்து வந்துட்டோ இது வேறையா இருக்க முடியாது. ஆகவே உலகத்துக்கு காரணம் மூல பிரகிருதி தான் அப்படின்னு அதுக்கு நம்ம சரியா பதில் கொடுத்தோம். என்னன்னாக்க அது ஈக்ஷதே, அது எண்ணுகிறது. அப்படிங்கிறதுனால எண்ணுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணமானதானது, ஒரு நிலையானது அச்சித்துக்கு இருக்காது. மூல பிரகிருதி அச்சித்து, அதுக்கு அறிவு கிடையாது, அது எண்ண முடியாது. ஆகவே அது ஒரு சித்து அறிவுள்ள மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே நிறைய 2 தான் இருக்கு இல்லையா. நீ என்ன சொல்லிட்ட, அச்சித்து கிடையாது இல்லையா, சித்தை இருந்துட்டு போட்டுமே. அது ஆனந்தமயாதிகரணம். அடுத்ததுல அது என்ன பண்ணணும், எவனோ ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சவன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவன் பண்றான்னு வச்சுக்கோ, அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான். ஆக மொத்தம் ஒரு இதா இருக்கு, அதுவும் முடியாது. நீ சொல்ற சாதாரண மனுஷன் சொன்னாக்க எந்த ஒரு மனுஷனுக்காவது இந்த ஆனந்தம்ங்கிறது எப்பவுமே இருக்கா? முதல்ல ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியணும். மகிழ்ச்சின்னு சொன்னாக்க மகிழ்ச்சியோட எப்பவுமே சேர்த்து துயரம்ங்கிறது 2ஆவது, அது ஒரு காயின்ல 2 பக்கம் மாதிரி. ஆனா ஆனந்தம் அப்படிங்கிறது என்னன்னாக்க ட்ராங்கிள் ஸ்டேஜ். எது அடைஞ்சா இதுக்கப்புறம் வேற எதுவும் அடையணுங்கிற எண்ணம் இல்லையா, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம்ங்கிறது அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நீ சொல்ற எந்த ஒரு மனுஷனும் ஒரு முக்தி அடைஞ்ச ஆத்மாவாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அவனுக்கு அவன் ஒரு காலத்துல இந்த கஷ்டப்பட்டு தான் இருந்தான், இன்னைக்கு தான் முக்தி அடைஞ்சிருக்கான். ஆனா இந்த ஆனந்தமயன் சொல்றது அவன் எப்பவுமே ஆல்வேஸ் வித்தவுட் பிரேக் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். ஆக மட்டும் இவனு கிடையாது. அடுத்தபடி என்ன பண்ணா, சரி நீ சொல்றேன்னு எடுத்துக்கிறேன் பாரு, அவன் இல்லைன்னாக்க பாரு, சூரியனுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, சொல்றான் எவன் சூரியனுக்குள்ள இருக்கானோ பொன்னிறமானவன் தசியதா கப்பியாசம் புண்டரீகமியோ மக்ஷினி சொல்றீங்க இல்லையா, ஒரு மனுஷன் தானே சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் அவன் என்ன சொல்றதுக்கு, அவனுக்கு மீசை இருக்கு, இது இருக்கு, பொன்னிறமான உடம்பு இருக்குன்னு சொல்லிருக்கு. ஆக மொத்தம் அது மனுஷன் தான். உடனே அவர் சொன்னார், இந்த மனுஷன் இல்லை, அந்த மாதிரி சொல்ற மனுஷன் இல்லை, எந்த மாதிரி மனுஷனுக்காகவது இந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கு முன்னால பின்னால சொல்ற குவாலிஃபிகேஷன் பொருந்தல. ஆகவே அதுவும் என்னன்னாக்க பிரம்மத்தை தான் குறிக்கிறது ஆச்சு. ஆச்சா, இப்போ என்னாச்சு, இது 3 குணங்கள் ஆச்சு. பிரம்மத்து குணங்களா சொல்லியிருந்தா இல்லைன்னு ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஆனந்தமய அதிகரணம், அந்த அந்த அதுக்கு அடுத்து இப்போ ஆகாச தல்லிங்கார். அடுத்தது ஆகாச அதிகரணம். என்ன பண்ணான்னாக்க இவ்வளோலாம் இருக்கு இல்லையா, நீ சொல்றே இல்லையா ஆகாசம் வருதுன்னு, ஆகாசம் தான் உலகத்துக்கு காரணம். ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு. ஏன்னா தைத்திரோபனிஷத்துல இருக்குது, தஸ்மாத் வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயோ வாயோரக்னிः அக்னிராபः அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதீயः
ஓஷதியோ யோ அன்னம் அன்னா புருஷா இது வரிசையா சொல்லிட்டே வருது. பாகமொத்தம் ஆகாசத்துக்கு தான் வந்தது எல்லாம். இதுக்கு என்ன ஒரு சின்ன முன்னல் ஒரு ப்ரீலோடு இருக்கு. என்னன்னாக்க 3 பேர், சிலகர், சிகிதாயனர், பிரவாகணர்னு 3 பேர். இவா 3 பேரும் நல்லா தெரிஞ்சிடவா. எப்படி தெரிஞ்சிடவா அப்படின்னாக்க, சாந்தோக்கியத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது உத்கீதம் தான். இந்த உத்கீதம்ங்கிறது முக்கியமான ஒன்று. திரும்பி 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 கடைசி மட்டும் வந்துட்டு இருக்கு இந்த புக்கில். அந்த உத்கீதம்ங்கிறது எவன் இந்த உத்கீதத்தை பிரணவமாக நினைத்து உபாசனம் பண்ணுகிறானோ அவனுக்கு முக்தி நிச்சயம் சொல்றது. ஆக அந்த உத்கீதம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உத்கீத வித்தியை நல்லா தெரிஞ்சிடவாங்கிறதுனால அவ யாரு 3 பேர் அப்படின்னா தனக்கு தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. அதுல மற்ற பேர் என்ன பண்ணான்னாக்க, பிரவாகணர் அப்படிங்கிற மற்ற பேரை கேட்டு நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க உத்கீதத்தை பத்தி சொல்லுங்க பாபம் அப்படிங்கிற. ஒருத்தர் என்ன சொன்னார்னாக்க, முதல்ல உத்கீதம் சாமத்திலேயே சிறந்தது. சாமவேதத்துல முக்கிய இதான பாயிண்ட் இதுதான் உத்கீதம் தான். அதனால சாமம்ங்கிறது ஒரு வகையான இசை. அந்த இசைக்கு உத்கீதத்துல உயிரா இருக்கக்கூடியது முக்கியமானதுன்னா சாமம். அதனால உத்கீதத்தின் இலக்கு சாமம். அப்ப சாமத்தின் இலக்கு எது அப்படின்னா ஸ்வரம். ஏன்னா பாட்டு பண்ணா ஸ்வரம் இருக்கு இல்லையா, 7 ஸ்வரம் சொல்றோம் இல்லையா, அது ஸ்வரம். அப்போ ஸ்வரத்தின் இலக்கு எது? பிராணன். காத்திருந்தா தானே முடியும் ஸ்வரம் வரும். பிராணன். சரி, அதன் இலக்கு எது அப்படின்னாக்க உணவு. உடம்பு மூச்சு விடுறதா தானே, உடம்புல தெம்பு இருந்தா தானே பாட முடியும். இப்போ நாயனமெல்லாம் வாசிக்கிறா இல்லையா, வாசிக்கிறச்சே அந்த முழு நாயனத்தை முழுக்கும் காத்து இருந்துட்டே இருக்கணும். அதை எப்போ ஊதிண்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க நல்ல அளவுக்கு மூச்சு விடணும். அந்த அளவுக்கு மூச்சு தம் கட்டி விடணும். அப்போ அவனுக்கு என்னன்னா அவன் உடம்பு இதோட தான் முடியும். அதனால அதுக்கு பிராணம். அதுக்கு என்ன பண்ணனாக்க அவனுக்கு உணவு. சரி, அந்த உணவுக்கு என்ன பண்ணனாக்க நீர். தண்ணீர் இல்லைனாக்க உணவு கிடைக்காதே. அதனால உணவு நீர். அப்ப அதுக்கு இலக்கு எது? நீருக்கு இலக்குனாக்க மழை. ஆக்சுவலா திருவள்ளுவர் என்ன பண்ணாக்க, கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது என்னன்னாக்க வான் சிறப்பு தான் போட்டிருக்காரு. சிறப்போடு பூசனை செல்லாது வானோர்க்கு வரக்கு மேல் வானோர்க்கு மீட்டு. இங்க இருந்து வானம் போயினா ஒன்றும் எது வராது. திசும்பொருள் ஒளிவெளி நல்லா பசும்பொருள் தலைகான் வரியது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால அது முக்கியம், நீர், வான். அப்போ அதனால மழை. இதுதான் இதனுடைய சீக்வன்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். ஒருத்தர் சொன்னார். உடனே அந்த 3வது ஆள் பிரவாகனர் சொன்னார், நீ சொல்றது முழுமை இல்லை, நீ சொல்றது இருக்கு ஆனா முழுமை இல்லை அப்படின்னார். அதுக்கு அடுத்ததுக்கு சிகிதானர் சொன்னார். அதுக்கு என்ன பண்ணனாக்க, அந்த வானுக்கு இதா இருக்கக்கூடிய தாங்கியா இருக்கக்கூடியது மேலுலகு. மேலுலகு அப்படிங்கிறது என்ன மீன் பண்றான்னாக்க ஸ்வர்க்கத்தை மீன் பண்றான். மேலுலகு. ஆஹா, அப்படியா? மேலுலகுனாக்க மேலுலகம் காரணம் இருக்க, அதுக்கு இவ்வுலகு. இந்த வேடிக்கையா இருக்குது. மேலுலக காரணம் இவ்வுலகுன்னு இருக்க. மேலுலக யாரும் பிறக்கச்சே தேவனா பிறக்கிறது இல்லை. எல்லாரும் இந்த உலகத்துல கர்ம பூமியில கர்மா பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லதோ கெடுதலோ செஞ்சு புண்ணியம் ஜாஸ்தியா இருந்ததுனாக்க மேலுலகம் போறாங்க, பாவம் ஜாஸ்தியா இருந்ததுனாக்க நரகத்துக்கு போறாங்க. இப்படித்தான் இருக்க ஒழிய மேலுலகுங்கிறதும் இங்கிருந்து சப்ளை பண்ணப்படுறதுதான். அதனால இவ்வுலகு. அப்போ கடைசியில என்ன வழினாக்க, ஒருத்தன் முக்தி அடையணும்னா இந்த ஊர்ல தான் இருக்கணும், இந்த உலகம் தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்ற, கர்ம பூமிங்கிறோம். தேவர்களா இருந்தாலும் அவர்கள் பரமதம் போனோம்னாக்க இங்க மனுஷனா பிறந்துட்டு திருப்பி தான் போக முடியுமே தவிர்த்து அங்கிருந்து அது நேரம் போக முடியாது அப்படிங்கிறது சாஸ்திரம் தெரியும். அப்போ அவர் எப்படின்னாக்க அவர் இதான் சொல்றார். ஆக உலக காரணம் எதுனாக்க, அப்போ இவ்வுலகு காரணம் எதுனாக்க ஆகாசம். அதுல ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இந்த உலகத்துக்கு காரணம் எதுனாக்க ஆகாசம். ஆகாசம் என்றோ இவ்வுலகு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆகாசம் மீன் பண்ணது எது? நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆகாசமா?
நம்ம என்ன கேட்கணும், யாரே கேட்டாங்க எல்லாம் பண்ணா அவங்க பார்த்துக்கோ அப்படின்னு மேலே கை காட்டணும். மேலே நமக்கு என்ன தெரியுது? ஆகாசம் தெரியுது. இந்த தெரிகிற ஆகாசத்தை வச்சுக்கிட்டு இதுதான் பிரம்மமா அப்படின்னு விவகாரம். அவன் என்ன சொன்னான்? முதல்ல ஒன்றுனா பார்த்துக்கிட்டோம் இல்லையா? உயிர் பொருள், உயிரல் பொருள் பார்த்தோம், இல்லை உயிர் பொருள் பார்த்தோம், அந்த குணங்கள் பார்த்தோம். குணங்களுக்கு அப்புறம் இப்போ ஆகாசம். ஆகாசம் தான் காரணம். நீ சொல்ற ஆகாசம், நீ சொல்ற முன்னாடி சொன்ன சத்து, ஆத்மா, பிரம்மம் எல்லாம் இந்த ஆகாசம் தான். அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால முதல் நினைச்சு உடல் ஆனந்தம் உண்மை, உள்ளத்தை பார்த்த அந்தரதிகரணம் ரெண்டு சேர்ந்ததா இருந்தது. ஆகாசம்ங்கிறது இப்போ இதெல்லாம் மீறினதாக பஞ்சபூதங்கள்ல ஒன்னா இருக்கு. முதல்ல வந்தது ஏன்னா ஆகாசாத் வாயுன்னு ஆகாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஆகாசத்தை தான் முக்கியமாக வச்சுட்டாங்க. அப்போ இந்த ஆகாசம்ங்கிறது யாரு? இவனா பிரம்மமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு இருக்கு சப்ஜெக்ட். நீங்க நான் இப்ப சொன்னேன் மூலப்பிரகதி எல்லாம் வருதுங்கிறது. இந்த பேஜ் இதை பாத்தீங்களா? அப்பெண்டிக்ஸ்ல கொடுத்துருந்தானே 424 என்னவோ 424 பக்கத்தை பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் எப்படி தெரியும், மூலப்பிரகதி எப்படி வருதுங்கிறது தெரியும். இப்போ வாட்ஸ்அப் அடியே அடியே வேற ஏதோ பேசுறது சுவாமி, யாரோ அன்மியூட்ல இருந்திருக்கு. ஆக இப்ப நம்ம பார்க்க போறது 58ஆம் பக்கம், ஆகாசாதிகரணம். வானம் காரணம் என்னும் களம். அவன் சாங்கியனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னாக்க பிரம்மம் இல்லைன்னு சொல்லிடணும். பிரம்மம் இல்லை, நான் சொல்றதான் ரைட்டு, ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது பிடிவாதம் வைக்கிறாங்க. அதுதான் இக்களத்தின் பெயரும் தொடர்பும். ஆகாசாதிகரணம் என்பது 8ஆம் களத்தின் பெயர். இதுவரை எதனின்று இப்பிராணிகள் தோன்றினவோ அது பிரம்மம் என அறுதியிடப்பட்டது. ஆயினும் சத் ஒன்றே முதலில் இருந்தது, அது ஒளியை படைத்தது. அதன் பிறகு அவ்வாத்மாவிடமிருந்து ஆகாசம் வெளி உண்டாயிற்று என்று அது என்னும் பொது சொல்லால் பிரம்மம் அதன் சிறப்புகளுடன் காட்டப்பட்டுள்ளது. ஆயினும் ஆகாயத்தினின்றும் இவ்வுலகம் தோன்றியது போன்ற வாக்கியங்களால் ஆகாயம் என்று குறிப்பிட்டு காட்டப்பட்டிருப்பதால் ஆகாயம்தான் காரணமா என்ற இக்காலத்தில் ஆராயப்படுகிறது. இப்போ நீங்க சொல்றோம் இல்லையா, ஒன்னொன்னு போச்சு, அது பிசிக்ஸ் படிச்சாலும் தெரியும். உலகத்துக்கு எனர்ஜி எப்படி வருது? சூரியன்ல இருந்து வருது. சூரியன் வந்து எப்படி வருது? லைட் மூலமா வருது. லைட் என்ன பண்றது? முதல்ல ஸ்ட்ரைட் எல்லாம் வருது பார்த்து படிச்சோம் சின்ன கிளாஸ். அப்புறம் பார்த்தா இல்லை அது வேவ்ஸ்ல வரும். வேவ்ஸ்ல வருதா? இல்லையே. அது இதான் ஸ்ட்ரைட்டான தாண்டி ஸ்ட்ரைட் கேட்சை தாண்டி வளைஞ்சு போகுது. வளைஞ்சு போகும். அது வேவ்ஸ்னாக்க அவ்வளவு சின்ன வேவ்ஸ். அது பார்க்கறதுக்கு அது வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே தெரியுது. அப்புறம் பார்த்தா இந்த ரைட் வந்து வெறும் இதெல்லாம் வரல, எனர்ஜி கொண்டு வருது. இது கார்பஸ்குலர் தியரின்னு பேரு. அங்கே சூரியன்ல இருந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கு. இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் கொண்டு வரது தான் நம்ம மரங்கள் எல்லாம் அதனுடைய ஸ்டார்ச் தயார் பண்ணி அதில் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது. இன்னைக்கு உலகத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற எல்லாமே எதனால வருதுனாக்க இது சூரியன் கொடுக்குற எனர்ஜில இருந்தா வருது. இப்போ நம்ம மாத்துலையும் எது முக்கியமா இருக்கு? தடியை பண்றதுக்கு வேண்டியது ஹீட் வருது இல்லையா? அந்த ஹீட்டு அங்கே சூரியன் வருதுதான். அதே மாதிரி சூரியன் வர ஹீட்னால தான் உலகமானது பக்குவமாகி நம்ம அனுபவிக்கத்தக்கதா ஆயிட்டு இருக்கு. ஆக எதுலேருந்து வருதுனாக்க சூரியன்ல இருந்து வருது. அது ஆகாசம் அப்படிங்கிறத சொன்னாக்க ஆகாசம் தான் அதானா அப்படின்னு கேட்கிறார். ஆகாசம் தான் காரணம் வந்து இங்க களத்தில் ஆராயப்படுகிறது. 2ஆம் பேரா இக்களத்தில் உள்ள சூத்திரமும் பொருளும் ஆகாச ஸ்தல்லிங்கா என்ற ஒரே சூத்திரத்தை இக்களம் கொண்டுள்ளது. இதில் ஆகாயம் எனப்படுவது பிரம்மத்தையே குறிக்கும். ஏனெனில் அதற்குரிய குறிகள் காணப்படுவதால். எப்படின்னாக்க ஆர்கியூ பண்றவா எல்லாரும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிறான். பாத்தியா இந்த வார்த்தை போட்டிருப்பா, அந்த வார்த்தைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போட்டுக்கிற அடைமொழிகளை விட்டுடுறான். ஒரு ஒருத்தரை பத்தி ஒரு பிரமாதம் அவருக்கு சொல்லியிருக்கு, பேர் மட்டும் வந்திருக்கு. ஆனா அவர் இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு முன்னாடி சொல்ல விட்டுட்டு இந்த மாதிரி சொல்றதுக்கு பத்தியா இவர் தான் அரசன் என்ன பண்ணினா டிராமால பைத்தியக்காரனா நடிச்சான். அவன் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறச்சு அரசன் பைத்தியக்காரனாவே ஆயிட்டான் அப்படின்னு அவர் ஒன்றி போயிட்டான். அரசன் பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நடிச்சான்,
அந்த பாத்திரத்தை என்ன பண்ணினா அப்படிங்கிறத முக்கியமா இருக்கணும். அதை விட்டுட்டு அரசன் பைத்தியக்காரன் ஆகிட்டான், நாளை மறுநாளைக்கு செய்தி வந்ததுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லணும். மூணாம் தரம் இக்களத்தின் கருப்பொருள். சிலகர் என்னும் வந்தனர் பிரவாகனர் என்ற அரசனிடம் பிரம்மத்தை பற்றி இவ்வுலகிற்கு புகழும் எது என்று வினவினார். அவர் ஆகாயம் என கூறி, இப்பிராணிகள் யாவும் ஆகாயத்தினன்றோ தோன்றுகின்றன, ஆகாயத்திலே முடிவடைகின்றன, ஆகவே இவை யாவிலும் பெரியது, ஆகாவின் முடிவான இலக்கு என விடையிறுத்தார். இதுக்கு உலகின் காரணம் ஆகாசம் என காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஆகாசம் என்பது கற்புலனாகும் ஆகாயமா அல்லது அதென்று வேறுபட்டதா? இப்போ வேதாந்திகள் யாரு உபனிஷத் படிச்சவா மட்டும்தான் இது ஆகாசங்கிறத, அது இந்த கண்ணுக்கு தெரியல ஆகாசம் இல்லை, வேற ஒன்று. இதுல இருந்து சாங்கியன், யோகன், நியாயன், வைசேஷிகன் எல்லாரும் என்ன பண்றா, மீமாம்சகன் கூட அவளை இதை ஒத்துக்கிறான். அவ இது எல்லாரும் இதை சொல்றதுக்கு கவுண்டர் பண்றான். வேதாந்திகள் தெய்வத்தை ஏனையோர் முன்வைக்கும் வாதம். இங்கு ஆகாயம் என்பது கட்புலனாகும் ஆகாய வழியே கிளியரா சொல்லியிருக்கே. ஆகாயம் மட்டும் அப்புறம் இதுக்கு என்ன இது வேணும்? எப்போ ஒரு பொருளுக்கு பொருள் என்ன தெரியுறதோ அப்புறம் அதுக்கு வேற எதாவது யோஜனை பண்ண தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது அவளுடைய வாதம். ஏனெனில் ஆகாயம் அன்றோ என்று சிறப்பித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த அன்றோனாக்க ஒரு சிறப்பு பொருள் அது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லையே அதானே அப்படிங்கிற மாதிரி. சத்து ஆத்மா சொற்கள் ஆகாயத்தை காட்டுகின்றன. எப்போ ஆகாசம் தோன்றிட்டு சொல்லித்தோ, நீ என்ன சொன்னேன், சதேவ சோமியாய் தமக்கிராசி ஏகமேவ அத்விதீயம் சொன்னேன் இல்லையா? சத்துங்கிறது அதுதான். அப்புறம் ஆத்மா வைத்தமக்கிராசி ஆத்மாங்கிறது அதுதான். பிரம்மா வைத்தமக்கிராசி பிரம்மங்கிறது அதுதான். ஆகவே ஆகாயம் தான் இதெல்லாம். அது எண்ணியது மறைந்தது போன்ற செயல்கள் அதில் காட்டப்பட்டுள்ளதே எனில், மண்ணை உயிராக கொண்ட குடம் என்பது உயர் நிகழ்ச்சியால் அதுக்கு உயிர் உள்ளது போல் காட்டப்படுகிறது. சும்மா அது என்ன பண்றோம், ஒன்னொன்னையும் அது பண்றதே ஒன்றும் ஒரு இதுக்கே பேர் வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு நந்தி கிராமம் பேர் வச்சிருக்கோம். இது கிராமமா இல்லையே? அதாவது உயர்னு வச்சு இது ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கு ஒரு அச்சயதானமான பொருளுக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம். அதே மாதிரி அது எண்ணித்து அது நினைச்சது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பயிர்கள் மழைக்காக ஏங்கி இருந்தன. அதுக்கு எண்ணம் இருக்கா? இல்லை இல்லையா? மழையினால் உயிர் பெற்று மகிழ்ந்தன. அதுக்கு எண்ணம் இருக்கா? மூளை இருக்கா? இல்லையே. அப்போ உயர்நர்ச்சியா சொல்றோம் இல்லையா? அதுவே இது ஒரு உயர்நர்ச்சி. அது போலவே ஆகாசம் ஆனந்தம் நிறைந்தா இல்லை எனில் என்பதால் அது ஆகாசம் நிறைந்தது என காட்டப்படுகிறது. அதுலேயே வருது. ஆகாசம் மட்டும் ஆனந்தமா இல்லைன்னாக்க இந்த உலகத்துல யாராக ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் முன்னாடி சொன்ன ஆனந்தமயாதிகரணத்துல அவன் ஆனந்தம் உள்ளவன் சொல்லியாச்சு. இப்ப ஆகாசத்துலதான் வந்ததுங்கிறது. ஆக மொத்தம் ஆனந்தமயாதிகரணத்துல சொன்ன அந்த புருஷனும் இங்க இருக்கிற ஆகாசங்கிறதும் ஒண்ணுதான், ரெண்டும் தான். இதுதான் பிரம்மம். அதுபோலவே ஆத்மாவின் என்றும் ஆகாயம் உண்டாயிற்று என்கையில் ஆத்மா ஆகாயம் என்பவை ஒரே பண்டத்தின் நுண்ணிய சூழ்நிலையை குறிப்பதால் அவை இரண்டும் ஒன்றே. இப்போ என்ன அர்த்தம்னாக்க டூ டிஃபரெண்ட் திங்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றோம், நீங்க இது எதனால பண்ணிருக்கீங்க? அரிசினால ஆனது. ஏதோ அரிசி மாவாலான ஏதோ பண்றோம் வச்சுக்கோ, அரிசி மாவலான இது அரிசியால் ஆனது. அரிசி நாளைக்கு நேரம் அரிசி வச்சு அழைப்படுதான். அரிசியால் சாதம் வேணா பண்ண முடியுமே தவிர்த்து இட்லி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றோம், அரிசி ஒரு நிலை, மாவு இன்னொரு நிலை, அதுல இருந்து இப்ப நீக்கூடிய நிலை. அதே மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது ஒரு நிலை, அது ஆகாயங்கிறது ஒரு டெவலப்டு நிலை. இந்த ஆகாயங்கிற நிலையில தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஆகவே அரிசி தான் மாவு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆகாயம் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஆத்மா. ஆகவே உலகின் காரணம் ஆகாயமே, பிரம்மம் என்ற ஒன்றல்ல. ஸோ கடைசியில் நம்மனா முடிவு, நீ சொல்ற பிரம்மம்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல பார்க்க முடிகிறது ஆத்மா, ஆகாயம். அதுதான் ஆகாயத்துல தான் எல்லாம் தோணிதுன்னு சொல்லியிருக்கு வேதத்திலே. நீ சொல்ற வேதத்திலே சாட்டன் கோட்டிங் த பைபிள்ங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்ற. அதனால ஆகவே உலகத்தின் காரணம் ஆகாயமே அப்படின்னு முடிச்சுட்டோம். இதுல ஏதாவது இந்த மாதிரி டிஸ்கஷன் ஏதாவது இருக்கா? உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. ஆகாயம், ஆகாயம் ஸ்பேஸ், ஸ்பேஸ் சயின்ஸும் அதான் சொல்றது இல்லையா? ஆகாய ஸ்பேஸ்ல இருந்து தான் உலகம் எல்லாமே வந்ததுன்னு ஒரு சயின்ஸோட ஒரு இதுவும் அதேதான். ஆமா, சந்திரசேகர வெங்கட்ராமன் அப்படின்னு ஒரு நோபல் லாரேட் இருக்கார் தெரியுமா? சரசீவரனுடைய மருமான். அவர் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு.
என்ன தி ஒயிட் டாட்ஸ் அப்படின்னு புக்கே எழுதியிருக்காரு. அவருக்கு இந்த ஸ்பேஸ் பற்றி தான் அவருக்கு இது நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவருக்கு அவரை தான் சொல்றாரு, இந்த ஆகாசத்தில் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எப்படியோ திடீர்னு ஒன்றா சேர்ந்தது, அது ஒரே பெரிய சுழற்சி ஏற்பட்டது. இந்த சுழற்சியினால அது வந்து எல்லாம் சுருங்கி அப்படியே ஒரு மொத்தையாச்சு. அதுக்குள்ள ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் வந்தது, அதுலேருந்து உலக தோணித்துங்கிறார். இப்போ இவர் சொல்றது அதுலேருந்து வர மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன கேள்வின்னாக்க, துகள் துகளா போயிட்டு இருந்தது இல்லையா, இதெல்லாம் எப்போ ஒன்று சேர்ந்தது, எதனால ஒன்று சேர்ந்தது, அது சொல்ல முடியாது. அவரால் சேர்ந்தது, ஒன்று சேர்ந்தது. ஆமாம், அது யூ ஹேவ் டு அக்செப்ட். அது பார்த்துருக்கேன், அது புரியல. ஆக மொத்தம் இப்போ நான் உங்ககிட்ட கிடைக்கினாக்க, நீங்க போட்டுக்கிற சங்கிலி என்ன? தங்கம். சங்கிலிக்கு காரணம் தங்கம். தங்கத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா. பூமியில இருந்து கிடைக்குது தங்கம். பூமி. அதான் பூமி தான். பூமி தெரியல, இதுல தெரியலையே, இதுல தெரியலையா? பூமிக்கு அதெல்லாம் தெரியணும். அந்த மாதிரி தேவரியுடைய கேள்விக்கு, தேவரியர் கேட்ட கேள்விக்கு அடியனுக்கு என்ன இந்த இதுல புரியுறது அப்படின்னு பார்த்ததுன்னா, அவங்க வந்து ஞானத்தோட பற்றாக்குறை, அதுக்கப்புறமா வந்து இந்த பூலோகம், பூனை கண்ண முடித்துனா பூலோகம், அந்த மாதிரி இவங்க ஆகாயம்னு உடனே வந்து அதுக்கும் தாண்டி இருக்கிறத வந்து ரியலைஸ் பண்ணாததுனால எல்லாமே ஆகாயம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து புரிதல். அதே மாதிரி ஞான பற்றாக்குறை ஏற்பட்டதுனாலும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது சுவாமி. இந்த சுவாமி, நீங்க அவளுக்கு ஞானப்பட்டவரை நீங்க ப்ரூவ் பண்ணணும். நான் ஒருத்தன் ஞானம், மற்றவரை ஞானம் எல்லாம் சொல்ல முடியுமா? இல்ல, அவங்க அப்படிதான் சொல்லிடுறா சுவாமி. இப்ப வந்து நான் பாக்குற வானம் மட்டும்தான் உண்மை, அதுக்கும் தாண்டி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னு. நீங்க என்ன பண்ணணும், ஐயா நீ சொல்றது தப்பு, ஏன்னா உனக்கு ஞானம் காணாது, அதுதான் சொல்லணும். இப்போ நீங்க வந்து சாதாரணமா 10th மிட்ல படிச்சவளை கேட்டீங்கன்னாக்க லைட் டிராவல்ஸ் சைட்ல இருந்தா சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா மேல படிக்கச்சேதான் அது டிராவல்ஸ் வேவ்ஸ் தெரியும், அது மட்டும் தெரியாது இல்லையா? ஆக மொத்தம் உனக்கு காணாது, நீ படிச்ச இவ்வளவுதான், இதுக்கு மேல இது பண்ணணும்னாக்க அப்ப நீ படிச்சு குறை உள்ளது சொல்லணுமா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? சாஸ்திரத்தையும் துணையா கொண்டுதான் சொல்லணும் சுவாமி, வேதத்தையும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்குதான் நம்ம சாஸ்திரத்துக்கு போறோம். இப்ப என்ன சொல்றேன்னாக்க, நீங்க ஏதோ ஒரு சின்ன எக்ஸப்ஷன் தனியா எடுத்து ஒரு லைன் எடுத்து வச்சுட்டு இந்த லைனை வச்சுக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்றீங்கன்னு அது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ப்ரூவ் பண்றதுக்கு முன்னையும் பண்ணியும் பாரு. ஏன் அப்படின்னாக்க, இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சு பார்க்காது. உதாரணமா யாகம் இருக்கு. இந்த யாகத்துல என்ன நடக்கணும்னாக்க, பசு மாலபேத பசுவை பலி கொடுத்து தியாகம் பண்ணு. பசுன்னா என்னது? எல்லா டொமஸ்டிக் அனிமலையுமே வந்து பசுன்னு சொல்றதுதான் வழக்கம் சுவாமி. எல்லா வகையான கேட்டல்ஸ், டொமஸ்டிகேட்டட் எல்லாத்துக்கும் பசுன்னு பேர். அப்ப அது நாயா, பூனையா, கழுதையா, குதிரையா, மாடா, எருமையா, எது அப்படின்னாக்க இது கிளியரா இல்லை. ஆனா இன்னொரு உபனிஷத்துல, இன்னொரு வேதத்துல என்ன சொல்லிக்கனாக்க, பசுன்னா சாகம் அப்படின்னு சொல்றேன். சாகம்னா வெள்ளாடு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து யாகத்துல பசு மால வேதம் சொன்ன இடத்துல சாகம்னு சொல்லாதனால, ஆனா வேற இடத்துல பசுங்கிறது சாகம்னு போட்டுக்கினால அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஆக மொத்தம் சாகபசு நியாயம்னு பேர். ஒரு இடத்துல சொல்லலைன்னாக்க அது வேற ஒரு இடத்துல அதுக்கு விளக்கமா சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கணும். இது வேதத்துடைய என்ற சட்டம். சர்வ வேதாந்த பிரத்யேக நியாயம் நம்ம பிலாசபியில் எடுத்துக்கிறோம். அவளுக்கு மீமாம்சகாலுக்கு சர்வ சாகா பிரத்யேக நியாயம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாகத்தில் சொல்லலைனாக்க இன்னொரு சாகத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னாக்க, இப்ப நீ சொல்றச்சே ஆகாசம்னு சொல்ற இல்லையா, இந்த ஆகாசம்ங்கிறது நீ சொன்ன இந்த இடத்துல ஆகாசம் சொல்றீங்க இல்லையா, மற்ற என்ன சொல்றீங்கன்னு பாரு, ஆகாசத்துக்கு வேறதா இருக்கா பாரு. அப்ப அதான் எடுத்துக்கணும், இதை மட்டும் எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்ன பின்ன என்ன வந்திருக்கு பாரு, அதை வச்சு எடுத்துக்கணும். வேற ஒன்றும் இல்லை சுவாமி. ஒரு இதை வச்சுட்டு ஒரு குணத்தை வச்சு ஒருத்தர் சொல்றோம், நமக்கு ஒருத்தர் கருப்பார், அந்த கருப்பு வந்துட்டா அப்படிம்போம், இந்த கருப்பு வந்துட்டாரா அப்படிம்பார். கருப்புன்னா அவர் பேர் கருப்பு இல்லை, கருப்பனோ கருப்பு சாமியும் இல்லை, அவர் உடம்பு பிளாக்கா இருக்குன்னா அது கருப்புன்னு பேர் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒன்று தெரியறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன்னாக்க அந்த ஐடென்டிஃபிகேஷனே அவராக ஆகாது. அது மாதிரி
இந்த ஆகாசம் சொல்றச்சே ஆகாசம் தானா, அதுக்கு தான் அந்த சூத்திரம் சொல்றது ஆகாச தல் லிங்கா. லிங்கம்னாக்க குறிப்பிட்டு காட்டுறது. என்ன சொல்றோம், சிவலிங்கம்னாக்க அவளுடைய சைவாருடைய கான்செப்ட் படி சிவன்கிறவருக்கு ஒரு முழுவானே ஒரு முன் தர முடியாது. ஏன்னா உரு அரு ரெண்டு சேர்ந்தது. இப்ப சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது உருவா அருவா? ரெண்டுத்துலயுமே சொல்லலாம் சுவாமி. அது வந்து ஏன்னா அதுதான் வந்து அது வந்து உருவாகவும் அருவாகவும் இருக்குது. சிவலிங்கம்னு வச்சுக்கிறேன். நீங்க லிங்க வழிபாட்டு காரணமே அது உருவாகவும் அருவாகவும் இருக்கு. ஆனால் டீட்டெயில்டா ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க எதெல்லாம் கண்ணுக்கு புறப்படுறதோ அதெல்லாம் உருவம் தான். ஆமா. கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக 4 மைக்ரான் கண்ணுக்கு தெரியும். 4 மைக்ரான் கீழே நல்ல ஷார்ப்பான ஐஸுக்கு 4 மைக்ரான். 4 மைக்ரான்னாக்க ஒரு இதுல ஒரு சென்டிமீட்டர்ல 4/100 அது மட்டும் கிளியரா தெரியும். அதுக்கு மேலே தெரியாது. இப்போ சூரிய ஒளியில பார்த்து அது ரஷ்மியில இந்த தூசிகள் மிதந்துட்டு இருக்க பார்க்குறோம். அதெல்லாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது. அப்ப கண்ணுக்கு தெரியும், மற்ற எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு எது தெரியறதோ தெரியறதுக்கு எல்லாமே உருதான். அதுவும் ஒரு உரு. எது உருவ பார்க்க முடியலையோ அதை நம்ம அணுன்னு சொல்றோம். எதை நம்ம கண்ணுக்கு மிஞ்சி பார்க்க முடியாது ஆனா இருக்கு, அதை அணுன்னு சொல்றோம். ஆக இந்த இடத்துல வந்து உருவா இருக்கக்கூடியது ஆகாயம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சயின்டிஸ்ட் அங்க போனா ஆகாயம் ஒண்ணுமே இல்லை, அது எல்லாம் ஒரே பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் அந்த ஸ்பேஸ்ங்கிற ஆகாயம் தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் எது அப்படின்னு பார்க்கணும். அதான் இப்போ எல்லாத்துலேயும் இந்த ஆகாயமும் பகவான் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய இது இருக்கு, நிறைய சான்றுகள் இருக்கு. உதாரணமாக நற்றிணைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? 8 தொகை நூல்கள்ல முதலது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பற்று, ஓங்க பரிபாடல், கற்றிருந்தார் எட்டும் கலியோட அகம்புறம் என்று இற்றத்த 8 தொகைன்னு இந்த நற்றினை முதல்ல வருது பாருங்க. இந்த நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாட்டிருக்கார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் மாநிலம் சேவடியான்னு ஆரம்பிச்சு போகிறார். அவர் என்ன சொல்றாரு, விசும்பு மெய்யாக திசை கையாக ஆரம்பிச்சு விசும்பு அவனோட அந்த தீதர விளங்கிய திகிரியோன் பெருமாளுக்கு எது உடம்புனாக்க வானம் தான் உடம்பு. இப்ப ஆக மொத்தம் வானத்துல வந்துன்னா எங்கேருந்து வந்தது? திகிரியோன் உடம்புல இருந்து வந்தது. திகிரியோன் தான் பிரம்ம. புரியுது? இது தமிழ் சங்க பாடல்ல தெரியுது. இப்போ இது முதல் 8 தொகையில முதல் பொருள் நற்றிணை. அப்புறம் அத தீதர விளங்கிய திகிரியோனே அப்படின்னு சொல்றச்சேயே நம்ம சம்ஸ்கிருத வைஷ்ணவ பஷ்வார் சொல்றோம் இல்லையா, அகிலகேய பிரத்யநேக கல்யாணேகதான ஸ்ரீதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தே சொல்லுவான். தீதர விளங்கிய திகிரியோன், அவனுக்கு தீக்குணங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு இந்த சொல்ற வசிஷ்டாத்ம சித்தாந்தங்கிறது சங்க காலத்துல இருந்து அதுதான் ஃபாலோ பண்ண வருது. அப்புறம் அதுக்கு மேல பரிபாடல்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பற்று, ஓங்கு பரிபாடல். இந்த பரிபாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓங்கு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு. இந்த ஓங்கு பரிபாடலுக்கு பாருங்க, பரிபாடல் மொத்தம் 22. ஆனா 70 இருந்திருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. ஆனா 70 கிடைக்கல, இன்னைக்கு 22 தான் கிடைக்கிறது. அந்த 22ல திருமாலை பத்தி 6, முருகனை பத்தி 8, வைகையை பத்தி 8. இதான் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. 22 பாட்டு தான் கிடைக்கிறது. 22ல திருமால் 6, முருகன் 8, வைகை 8. இதுல திருமாலை பத்தி சொல்றச்சே தான் அவனுடைய பரத்துவம் வெளிப்படும்படியா கிளியரா சொல்றது. அதுல பரிபாடல் 1, வலன் உயர் எழிலியும் மாக விசும்பும் நிலனும் நீடி ஏமயமும் நீ சொல்றார். வலன் உயர் எழிலியும், எழிலின்னு சொன்னாக்க மேகம், எழிலி மாக விசும்பு, மாகம்னா பெரிய ஸ்பேஸ், அன்லிமிட்டட் ஸ்பேஸ். மாக விசும்பு, பெரிசா இருக்கக்கூடிய விசும்பும், நிலனும் நீடிய இமயமும் நீ அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்றார், திருமாலை பத்தி சொல்றார். அதே மாதிரி பரிபாடல் 3ல தீ வழி விசும்பு நிலன் நீர் 5ம் மூவேழ் உலகம் உலகினுள் மண்பதும் மாயோய் நின்வையின் பரந்தவை உரைத்தோம். உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் வந்தது. எதெல்லாம்? தீ வழி விசும்பு நிலன் நீ. தீனா தெரியும்,
வழினா காற்று, விசும்புன்னு ஆகாயம், நிலன் இந்த உலகம், நீர் தண்ணீர், இந்த 5 வந்தது. நம்ம அந்த அதில் அந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க, அந்த வழியில் அந்த ஆடல 5ம் மூவேழு உலகமும் உலகினுள் மண்பதும் மாயோய் நின்வையின் பறந்தவை வரைத்தோம். உங்கள்கிட்ட இருந்து வந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும், சொல்றோம் நாங்க. அதே மாதிரி பரிபாடல் 4ல் நின் உருவமும் ஒலியும் ஆகாய உல. என் உருவம், பெருமாட்டு உருவம் என்னது? ஆகாயத்தோட உருவம். இதெல்லாம் சொல்ல முடியாது. கடல் வண்ணன், மலை வண்ணன், மேக வண்ணன், ஆகாய வண்ணன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் வந்து நீலவண்ணன். அந்த நீலவண்ணம் உங்ககிட்ட இருந்தா வந்து நீலவண்ணங்கிறது அப்படிங்கிற. அதை தவிர்த்து பரிபாடல் 13ல் ரொம்ப கிளியராக சொல்றார். ஒன்றினில், அதாவது இது இந்த டெவலப்மெண்ட் வரிசையா வருது. ஒன்றினில் போற்றிய விசும்பும் நீயே. ஒன்றில்னாக்க ஒரே குணமுடைய விசும்பு. ஒரே குணம்னாக்க ஆகாயத்துக்கு காரணம் உள்ள, ஆகாயத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி ஒலி. நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றோம்? இந்த சோகால்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பேஸ்ல பூரா போகுது. அதனாலதான் நம்ம இங்க இருந்து சேட்டலைட்டை கான்டாக்ட் பண்ண முடியுது, இன்னொரு கிரகத்துல என்ன இருக்கு அறிய முடியுது ஸ்பேஸ்ல. அதனால ஆகாயத்துக்கு உள்ள குணம் என்ன? ஒலி. அடுத்தது ஒன்றினில் போற்றிய விசும்பும் நீயே. இரண்டினில் உணரும் வழியும் நீயே. 2 வழினாக்க காத்து, இரண்டினில் உணரும் வழி. காத்து இருக்கு இல்லையா? காத்தை நம்ம பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். காத்து அடிக்கிறது அடிக்கலேன்னு தெரியும். காத்துடைய குணமே என்னன்னாக்க தொடு உணர்ச்சி. தொட்டா தெரிய தோணும். ஆக முதல்ல ஒலின்னு வந்துடுத்து, அதுக்கு அடுத்தது ஊரு, நம்ம தொட்டு பார்க்க பொருள்கள் ஊற்று உணர்வு. 2 உணரும் வழியும் நீயே. 3 உணரும் தீயும் நீயே. 3 உணர்வு என்னன்னாக்க அதை வந்து அது சவுண்ட் இருக்கு அதுல. அதே மாதிரி தொடு உணர்வு இருக்கு, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு தெரியுது. 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுல. சவுண்டு, அப்புறம் ஃபீலிங், அப்புறம் வந்து ஒளி, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியுது. 4 உணரும் நீரும் நீயே. அப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க அதுலேருந்து வந்து நெருப்புலேருந்து வந்துக்கூடிய நீர்ல என்ன இருக்குன்னாக்க இதுக்கு இதோட இந்த 3 ப்ராப்பர்ட்டி கூட உழக்கூடிய ரசம், டேஸ்ட். 5 ஒன்றிய நிலம் நீயே. அதுக்கு அடுத்தது மனம். ஆகாசாத் வாயோர் அக்னேராப அத்திய பிரதிவி ஓஷதீய அப்படின்னு பூமிக்கு உள்ளது இந்த மனம். இது எப்போ என்ன அறியலாம்னாக்க, ரொம்ப நாள் மழை பெய்யாம இருக்கு, திடீர்னு மழை பெஞ்சுனாக்க கம்முன்னு ஒரு வாசனை இருக்கு பாருங்க. பூமியில இருக்கு, பூமியில இருக்கிற பொருளுக்கு தான் வாசனை இருக்கும். வாசனை இதெல்லாம் முன்னாலேயே சங்க காலத்திலேயே நம்ம கிமு, இது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றான் அப்ராக்சிமேட். அதுவும் அவன் மேற்கத்துக்காரன் சொன்னது ரேட் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம சொல்ற ரேட்டுக்கு அதுக்கு ஒத்து வராது. என்னமோ அதுபடியே பார்த்தாலும் முன்னாலேயே இந்த விசிஷ்டாத்வைத கருத்துகள் ரொம்ப அழகா சங்க கால பாடல்கள் நிறைய வந்திருக்கு தெரியும். அதே மாதிரி நம்மாழ்வார் 6ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சிவனாய் அயனானாய். அவர் பெருமாளுக்கு சொல்றச்சு என்ன இருக்க? நீதான் நீர், நீதான் நிலம், நீதான் தீ, நீதான் கால்னாக்க காற்று, நெடுவானாய். ஆக எல்லாமே அவனா ஆனான்னாக்க அப்படி ஆனான்னுச்சு. அப்ப அவங்ககிட்ட தான் வருது. இந்த சொல்ற ஆகாசங்கிறதும் அவன்தான் அப்படிங்கிறது. அப்புறம் திருக்குறள்ல வானின்று உலகம் வழங்கி விடுதல தான் அமிழ்தம் என்று உள்ளதை பார்த்து இந்த வான் சொல்றாருனாக்க அவர் மழை சொல்றார். மழை எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருந்து பெய்யுது. இந்த ஸ்பேஸுக்கு இந்த வானுங்கிற பேக்ரவுண்ட் இல்லைன்னாக்க மேகம் சேர முடியுமா? ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் உலகம் நன்னா இருக்கணும்னாக்க மழை இருந்தாகும். மழை இருக்கணும்னா ஆகாசம் இருந்தாகும். ஆகாசம் இருந்தாலும் ஆகாசத்துக்கான பிரம்மம் இருந்தாகும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றிப்பும் தடிந்தெழி தானல்காதாகி விடின். இதெல்லாம் வான் சிறப்புல இருந்து சொல்றார். அப்புறம் தானம் தவமிரண்டும் தங்கா வீர் உலகம் வானம் வழங்காததுனே. உலகத்துல இருக்க தானம் இருக்கு இல்லையா, தவம் இருக்கு இல்லையா, உடம்ப வர்த்தி செய்யக்கூடியது, தானம் இன்னொருத்தர் கொடுக்கறது, இதெல்லாம் எது எப்படி இருக்கும்? ஒழுங்கா மழை பெஞ்சுட்டு இருந்ததுனா தான் அது நிலைக்க முடியும். இல்லைனாக்க அது நிலைக்க முடியுமோ?
முடியாது. ஆக மொத்தம் நீங்க சொல்ற வானம் வானம்ங்கிறது எல்லாம் அப்படின்னாக்க அது பிரம்மத்தை தான் குறிக்குமே தவிர்த்து நீ சொல்ற கண்ணுக்கு தெரியற ஆகாசத்தை அது குறிக்காது. புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? புரியுது சுவாமி. இல்ல சுவாமி. சொல்லுங்க. வேற என்ன, வேற உங்க இல்ல அபிப்பிராயம் சுவாமி. வேற என்ன இருக்கு? வேற அபிப்பிராயம் இருக்கா? கிறிஸ்டல் கிளியரா புரியுது சுவாமி. நிறைய ரெஃபரன்ஸ் வந்து எவ்வளவு அழகா எடுத்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. தேங்க்யூ சோ சுவாமி மச். சுவாமி நீர் வந்து யூஆர் ஆல்ரெடி இந்த ஃபோல்டு. நீ சொல்லப்படாது. புதுசா சரிங்க சுவாமி. கேட்கறான்னு சொல்லணும். ஏன்னா அவளுக்கு தான் சரிங்க. சந்தேகம் இருக்கு. ஓகே சுவாமி. நற்றினை அந்த எடுத்துக்காட்டுலாம் சொல்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா புரிஞ்சது சுவாமி. நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல. நம்ம இதை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு இருக்கு அதுல நம்ம சங்க நூல்கள்ல. இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் எடுக்க எனக்கு டைம் முழுக்கவும் இல்லை. இருந்த மட்டும் அதை எடுத்து வந்தேன், அவ்வளவுதான். இப்போ அடுத்து நற்றினையில சரி அது நம்மளுக்கு இல்ல. பட் முருகன் பத்தி இன்னும் 8 பாடல் அந்த மாதிரி சொன்னீங்களா? முருகனையும் 108 பரிபாடல் 8 இருக்கு. 8 பரிபாடல் இருக்கு. ஆனா இப்போ நெடியோன் இந்த மாதிரி விண்ணளந்தோன் அப்படி எல்லாம் சொல்றதே வந்து சங்க பாடல்ல நிறைய நம்ம பாக்குறோம். ஆனா முருகனுக்கும் இதே மாதிரி சொல்றாரா? இல்ல அதுக்கு அது நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல வராது. உலகின் காரணமாக திருமால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 6 பாடல்ல தான் உலகின் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. முருகனை பொறுத்த மட்டும் முருகன் வந்து உலக காக்கிறான்னு சொல்றாரு. இதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் அதுக்கு அடுத்த இதுக்கு குறுந்தொகைக்கும் வாழ்த்து பாடல் பாட்டிருக்காரு அவர். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன குன்று ஏய்க்கும் எடுக்கை குன்று வகை நெஞ்சுடர் வேல் சேவலன் கொடியோன் காப்ப ஏமவைகள் இதுன்றார்கள். குன்று ஏய்க்கும் சேவலன் கொடியோன் காப்ப ஏமவைகள் இதுன்றார். தாமரை குறையும் காமர் சேவடி பவழத்தன்ன மேனி திகழ்வழி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சுபுகை இருந்த அஞ்சுட நடுவேல் சேவலம் கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தின்ற உலகே. அதனால உலகத்தினுடைய காப்ப செய்யப்படுறது யாரால அப்படின்னா முருகனால. இது வந்து இதுக்கு குறுந்தொகைக்கு காப்பு செய்கிறது. முருகனை பத்தி நிறைய வந்து 8 பரிபாடல்லையும் முருகனை உலகின் காரணம் சொல்லல. முருகன் உலக காக்கிறான் அப்படின்னு அவனுடைய பெருமையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அது ஒன்றும் குறைவே இல்லை இல்லை. ரைட். அப்புறம் 59 6ஆம் பேரா இக்கருத்துக்கு மறுப்பு இக்கருத்து தவறு. உலகின் காரணம் உயிரல் பண்டமான ஆகாயம் அல்ல. இங்கு ஆகாயம் பிரம்மத்தையே குறிக்கும். ஏனெனில் அதற்கு பிரம்மத்திற்கே உரிய சிறப்பியல்கள் காணப்படுகின்றன. முன்னாலேயும் பின்னாலும் சொல்றச்சே அந்த குணங்கள்லாம் பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஆகாயத்துக்கு இருக்க முடியாது. ஒண்ணு உலகின் காரணமாக. இன்னொன்னுனாக்க இந்த ஆகாசத்தையே உபாசனை பண்ணு உனக்கு வீடு பேர் கிடைக்குங்கிறது. இந்த ஆகாசங்கிறது அச்சித்து. அது வீடு பேர் கிடைக்குமா? நம்ம என்ன பண்றோம்? வீடு பேருங்கிறத அச்சித்தை விட்டு வெளியில போகணுங்கிறது தான். அப்ப அச்சித்தி உபாசனை பண்ணாக்க அது வீடு பேர் கொடுக்குமா நமக்கு? அறப்பெரியதாயிருத்தல் வீடு பேற்று விரும்புவோருக்கு மிக இனியதாயிருத்தல். தான் முனைந்தது முன்னாலேயே பார்த்தோம் இல்லையா? தான் முனைந்தது அதேக்ஷத பகூசியாம் பிரஜா ஏய பார்த்தோம் இல்லையா? அதுதான் என்று பல விடங்கள் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளமையாக சத்து ஆத்மா போன்ற பிரம்மத்தை குறிக்கும் என்பது முன்னாலே சொல்லப்பட்டுள்ளது. முன்னாலே நிறுவப்பட்டுள்ளது. சத்து ஆத்மாங்கிறனாக்க சத்து அசத்து இல்லை. அண்ணா கவனிக்கணும். சத் பவது அப்படின்னா சத்துனாக்க உள்ளது, அசத்துனா இல்லாதது. இங்க சத்துங்கிறது உயிர் உள்ளது, அசத்துன்னு உயிர் இல்லாதது. ஆத்மா ஆத்மாங்கிறது சத்து, ஆகாயங்கிறது அசத்து. ஆகவே சத்துங்கிறது ஆகாயத்துக்கு பொருந்தாது. அப்புறம் அடுத்த கேள்வினாக்க அப்ப ஆகாசம் ஆகாசம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப ஏன் சொல்லியிருக்குது சொல்லு. கிளியரா சொல்றேன். வேதத்துல சொல்றேன் அப்படின்னாக்க நீ அதை புரிஞ்சுக்கிற. வேதம் என்ன சொல்றது அது உண்மை. இப்ப இந்த இடத்துல ஆகாசம் தான் உலகின் காரணம் சொல்லியிருந்ததுனாக்க, ஆனா மற்ற இடங்கள்ல பிரம்மன் தான் உலகின் காரணம் சொல்லியிருக்குனாக்க, இப்ப இந்த ஆகாசங்கிறது என்ன அப்படிங்கிறது யோஜனை பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்க காசம் அப்படின்னு சொன்னாக்க ஒளின்னு அர்த்தம். பிரகாசம்னு சொல்றோம் இல்லையா? பிரகாசமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆகாசதே எல்லா பொருளையும் ஒளியச் செய்கிறது, எல்லா பொருளும் ஒளி வரைகிறது அப்படின்னாக்க
எது எல்லா பொருளையும் ஒளிபெற செய்கிறது? ஆகாசம். ராத்திரி சூரியன்லாம் ஆகாசம் ஒளி வருதா? ஆகாசத்துக்கு ஒளி நட்சத்திரங்களாலையும் சந்திரனாலையும் சூரியனாலையும் தான் வருது. நைட்ல இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ எல்லா பொருளையும் ஒளிபெறச் எப்போது ஒளிபெறச் செய்யக்கூடியதுன்னாக்க பிரம்மன் தான். அதனால ஆகாசதே அப்படிங்கிறது இது பண்பு ஆகுபேர்னா. பண்பாகுபேர்னு அப்படின்னாக்க ஒரு குணத்தை வச்சு ஒருத்தர் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், தெருவில் யாரோ ஒரு அம்மா விளக்கு மாறுத்துட்டு போயிருக்காங்க. கூப்பிடுறது என்ன கூப்பிடுங்க? விளக்கு மாறு கூப்பிடுவீங்க. அந்த அம்மா பேர் நமக்கு தெரியாது. ஆனால் சாதாரண ஒரு பேர் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த பண்புலாம் சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றையும் ஒளிபரச் செய்வதனாலே ஒளிபரச் செய்வது எது? பிரம்மம். ஆகவே அதுக்கு ஆகாசம் பேர் உண்டு. அந்த பேர் தான் அது மேல இருக்கிறது. எல்லாம் ஒளிபரச் செய்வது ஆகாசதே. ஆகாயம் என்னும் சொல் ஆ பிளஸ் காசதே என பகுக்கப்பட்டு செய்வினையில் மற்றவர்கள் ஒளியூட்டுகிறது என்றும் செயற்பாட்டு வன்னியால் மற்றவற்றால் ஒளிபெறுகிறது என்றும் பொருள்படும். இங்கு செய்வினை பொருளானது கொள்ளப்பட்டுள்ளது. இது பிரகதி பிரம்மகதி என்று முன்பே விளக்கப்பட்டுள்ள பிரம்மத்தின் செயல் ஒரு பகுதியாகும். முன்னாலே பார்த்தோம், பிரம்மம்னா என்ன? அன்னோன் திங்ஸை எக்ஸ்னு வச்சுக்கோன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எதை அறிய முற்பட்டோமோ அதை பிரம்மம்னு வச்சுக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் பெருசு. சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு பெருசு என்னன்னு பார்க்க போவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம். அப்படின்னு போறோம். பிரகதி அது தானாவே பெருசு. பிரம்மயதி யார் அதை அடையிறாளோ அவளை பெருசு ஆக்கிறதுக்கு பிரம்மத்தின் உண்டாகும். பசு என்ற சொல் கால்நடைகள் யாவற்றையும் குறிக்குமாயினும் உலக வழக்கில் பசுமாட்டையை குறிப்பதை போல் ஆகாசம் இருந்து பிரம்மம் என்றே கொள்ளப்பட வேண்டும். இந்த ஓரிடத்தில் மட்டும் பிரம்மம் ஆகாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் உரிய சான்றுகளால் கற்புலனாகும் ஆகாயம் என்று அறிவிக்கப்படவில்லை. இது போகட்டும். இன்னும் மற்ற இடங்கள் இருக்க உலகத்தோட உற்பத்தியை சொல்றது, அங்க ஆகாசம் இல்லையே. நீ ஆகாசம் தான் பிரம்மம் சொன்னேனாக்க எங்கெங்கெல்லாம் உலகின் காரணம் சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் ஆகாசம் சொல்லணுமே. வல்லியே. ஏதோ ஒரு இடத்துல ஆகாசம் சொல்லிட்டுனாக்க அது இறுக்கி பிடிச்சுனாக்க அப்ப என்ன பண்ணணும்? வேதம் போய் சொல்லாது. இப்ப இங்கேயே ஆகாசம் சொல்லிருக்குனாக்க மற்ற இடத்துல எது காரணம் சொல்லிருக்கோ அதுக்கு ஆகாசம் பேர் உண்டு அப்படின்னு எடுத்துக்கோ. அதுதான் இத்தனை சான்றுகள் பார்த்தோம்னா பாருங்க. அதெல்லாம் இங்கு ஆகாசம் என்பது தானும் ஒளிர்ந்து அண்டினவைகளும் ஒளிர செய்யும் பிரம்மம் என்பதே. பிரம்மத்திற்கு உரிய குறிகளே ஆகாயம் என்று சொல்ல காட்டப்படுவதாகவும் உலகின் காரணமாகவும் இறுதி இலக்காகவும் காட்டப்பட்டுள்ளதாகவும் அது பிரம்மத்தையே சுட்டி காட்டுகிறது. ஆக எது பிரம்மம்னாக்க எது உலகத்துக்கு காரணமோ, எது உலகத்தை காப்பாத்துறதோ, எதுல உலகம் அடங்குறதோ அது பிரம்மம். இங்க அது என்னன்னாக்க இந்த 3 குணங்களும் பிரம்மத்துக்கு தான் உள்ளது. இங்க ஆகாசங்கிறது ஒளிவிட செய்கிறது, மற்ற ஒளிர செய்கிறது அப்படின்னா அது பிரம்மத்தை தான் குறிக்குமே தவிர்த்து கண்ணுக்கு தெரிகிற ஆகாசத்தை அல்ல. புரியுதா? கேளுங்க. சந்தேகங்கள்? உமாமா சந்தேகம் இல்லையா? சந்தேகம் எதுவும் இல்ல. ஒளிவிட செய்கிறதுன்னு சொன்னீங்க. இது பிரம்மத்தின் குணம். அது ஆகாசத்தை அதாவது எல்லா பொருளையும் ஒளிவிட செய்கிறது. ஆமா எல்லா அதனால அது பொருளும் சொல்லுங்க. எல்லா பொருளும் ஒளி விட்டுறது ஆகாசம். அது இந்த ஆகாசம் ஒளி விட்ட முடியாது. ராத்திரில ஆகாசம் ஒளி விட்டலையே, அது ஒளி விட்டப்படுகிறதே ஒளி விடுறதே அது. அதனால ஆகாசம்னா கண்ணுக்கு தெரிய ஆகாசம் இல்லை. புரியுறதா? கண்ணுக்கு தெரியற ஆகாசம் இல்ல அது. அது அது தெரியாது. இது ஏன்னா நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஃபுல் கேலக்ஸி என்னென்னமோ இருக்கு. எத்தனையோ சூரியன் இருக்கு. இனி எத்தனை உலகம் இருக்கோ, என்னென்ன இருக்கோ அது அண்ட சராச்சரம் என்னன்றது நமக்கு தெரியாது. எல்லாத்துலயும் சயின்ஸே அததான் சொல்றது. அதனால அதுதான் அதெல்லாம் ஒளி நமக்கு விடுறது இல்லையா? தெரியாததான். எத்தனையோ பொருள் ஒளி விடக்கூடிய பொருள் எத்தனையோ இருக்கு இல்லையா இருக்கு. உலகத்துல? நம்ம நட்சத்திரங்களை பார்க்கணும். ராத்திரில என்ன அழகா தெரியுது. இப்போ இந்த அதுக்கு ஒளி எங்கேருந்து வருது? அது தானா வருதா? சயின்டிபிக்கா சொன்னோம்னாக்க அதுல ஹைட்ரஜன் ஹீலியம் மாறி மாறி வருது, அதனால வருது அப்படிங்கிறாங்க. ஹைட்ரஜனா இருக்கு, சேச்சுரேட் ஆகுதுன்னா ஹீலியம் ஆகுது, அது திரும்பி டிசிண்டிகேட் ஆகுது, ஹைட்ரஜன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது இந்த மாதிரி மாறி மாறி பண்றதுக்கு யாரோ ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? பால் தயிரா மாறணும்னாக்க அதுக்குள்ள அந்த உள்ள சிம்பியாஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியா இருந்ததுன்னு மாறுவது. நீங்க நல்ல பாலை வாங்கி அதில் ஒரு டிராப் ஃபார்மாலின் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அது இருக்க கிருமியில பாக்டீரியெல்லாம் அழிச்சு விடும். தயிராகுமா? ஒரு நாள் ஆகாது. ஆக
ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறணும்னாக்க அதுக்கு உயிருள்ள ஒரு ஜீவன் தேவை. நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுனாக்க ஒளி வருதுன்னா ஒளி வருது வாஸ்தவம் தான். ஏன் ஒளி வருது? இதனால சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரூவ் பண்ணாக்க இந்த மாதிரி ஒளிபட செய்யக்கூடிய எது அப்படின்னாக்க then you go to something else which is beyond our reach now as at present. புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது. இதுக்கு எப்படி இதுக்கு எல்லாமே ஜடப்பொருளை இதெல்லாமே ஜட பொருள்னு நினைச்சா கூட அந்த உயிருங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து அது வந்து அதுக்கு வந்து ஆன்சரே இல்லை. நான் எல்லாமே தேடி கூட பார்த்தேன் எப்படி ஃபர்ஸ்ட் உயிர் உண்டாயிருக்கும். உயிர் உண்டாயிருக்கு. இப்ப நீங்க தயிர் ஆகிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒண்ணு இன்னொன்னா மாறணும்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள் வேணும் அப்படின்னு. இப்ப அது இல்லாம பண்ண முடியாதுன்னும் போது அதை யாரு இப்ப ஆகாசம்னா ஆகாசத்தை யாரு உண்டு பண்ணா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் பதில் இல்லை. பின்னால அதையும் பார்க்க போறோம். இந்த ஆகாசம் யாரு தாங்கிறா அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல போறேன். இப்ப நம்ம கேள்வி கேட்கறீங்களே, நான் தான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. இப்ப பின்னால் கேட்கணும், நீங்க யாராவது கேட்கறாங்களான்னு பாக்குறேன் நான். இதுக்கு திருப்பி இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டே இருக்கு. 2 அத்தியாயம் முடிகிற மட்டும் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னும் கர்ப்பமாறுது. எல்லா அப்புறம் கர்ப்பமாறிச்சே, அது கர்ப்பம் தரிச்ச உடனேயே அதுக்கு உயிர் வந்துடுறதா வரதா தெரியல. அது தாயினுடைய வயத்துல ஒரு திசுவா தான் வளர்ந்துட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு உயிர் வருது. அப்ப அது மட்டும் எங்க இருந்தது அந்த உயிர்? சொல்றியா? கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் உயிருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி அதுல இருந்து வருது இல்லையா? ஆக மொத்தம் ஏதோ ஒரு சக்தி இதை செய்ய வைக்கிறது. அந்த சக்திக்கு பேர் தான் பிரம்மம். சிம்பிள் திங். அடுத்ததா ரைட். இதுக்கு அடுத்தது பிராணாதிகரணம். இது ஆகாசத்தோட தோல் தீண்டி 2 ஒண்ணுதான். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் சொன்னமோ அதே ஆர்குமெண்ட் தான் இதுக்கு. இதுக்கு முன்னால இது ஒரு சின்ன கதை இருக்கு. சாக்கிராயணர் அப்படிங்கிறவருடைய பிள்ளை உஷஸ்தின்னு பேரு. புதுசா கல்யாணம் பண்ணிட்டார். அவர் பொண்ணு பெரியவளா கூட ஆகல, அந்த அளவுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு பெரிய பஞ்சம் வந்துருக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நன்னா படிச்சவர், வேதம் படிச்சவர். சரி, எங்கேயோ யாகம் பண்றா, அந்த இடத்துக்கு போவோம், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் அப்படின்ட்டு தன் மனைவியை கூட்டின்னு புறப்பட்டார். போற வழி ரொம்ப கஷ்டம். அவருக்கு பசி தாங்கல, உயிர் போயிடும் போது இருந்தது. அங்க போச்சு ஒரு கிராமத்துல ஒரு யானைக்காரன், ஒரு யானை பாகன் யானைக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு தானியத்தை வச்சுன்னு அதை கொடுத்துட்டு இருந்தான். யானை சாப்பிட்டு வந்து சாப்பிட்டாங்க. இவர் போய் என்ன பண்ணினான்னாக்க, நீ அந்த சாப்பிட்ற தானியத்தை கொஞ்சம் கொடுங்க. அவன் கேட்டான், ஏன் சாமி உங்க பைத்தியம் முடிச்சு போச்சா? நான் கொடுத்து நீ சாப்பிடலாமா? 2வது, நான் சாப்பிட்ருக்கேன், இந்த யானையும் சாப்பிட்ருக்கு, அது நீங்க சாப்பிடலாமா? தப்பு இல்லையா? இல்லை பரவாயில்ல, கொடு, உயிர் படும் பிறகு நீ கொடு, வாங்கிட்டு. நானும் சாப்பிட்டார், என் மனைவி கிட்டே கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு முடிஞ்ச உடனே அவன் இந்தாங்கன்னு தண்ணி கொடுத்தான். தண்ணி தீட்டு வாங்க மாட்டேங்க கேட்டான். இப்பதான் எங்கிட்ட இருந்து இந்த தானியத்தை வாங்கி சாப்பிட்டீங்க, இப்ப தண்ணி தீட்டுங்கிறல எப்படி அப்படின்னு இருக்க? அப்ப எனக்கு உயிர் போயிடும் போல் இருந்தது. உயிர் போறதுக்காக, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவர் பண்ணிட்டேன். இனிமே நானா சம்பாதிச்சுக்கணும் தண்ணீரை. இந்த தண்ணியை சாட்டியானாக்க அது எனக்கு கெடுதல். அப்புறம் அப்படியே அந்த யாகம் இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்து சேர்ந்த உடனே அவர் மனைவி இருக்காளே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல தான பொண்ணு, அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சிருந்தேன். மறுநாளைக்கு அவர் ஆத்துக்காரர் இந்த யாகசாலைக்கு போற மட்டும் இருக்கிறத மீதி அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு ஒரு அதுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க போன உடனே அந்த யாகத்துல 4 ரித்விக்குகள் வேணும். 4 வேதம் சொல்றதுக்கு 4 பேர் வேணும். பிரஸ்தோதா, கோதா, உத்காதா, அத்வரியும் 4 பேர் வேணும். அவ 4 பேரும் 4 வேதங்களை சொல்லணும். இவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர். அது உஷஸ்தி. அவர் போய் ஒருத்தரா போய் கேட்டார், நீங்க மந்திரம் சொல்றாரு, இந்த மந்திரத்துடைய மெய்ப்பொருள் இது, அதனால இண்டிகேட் பண்ணக்கூடிய தெய்வம் இதுன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் சொல்றேன், ஐயோ எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்டா தெரியாதுங்க. எனக்கு தெரியும், நான் சொல்றேன், இது பண்ணிக்கோ.
நீ மட்டும் நல்ல வேளை உண்மையை சொன்னேன், அதனால நீ பிழைச்ச அப்படின்னுட்டு இந்த எஜமானன் யார் அந்த யாகத்தை பண்றானோ அவன் இவரே யாகத்தை இவரே மேல இருந்து பண்ணி வைக்க சொன்னான். அப்புறம் அவளுக்கு எல்லாருக்கும் இந்த சொல்லி இதை பத்தி யாகத்தை பண்ண வச்சார். பண்ண வச்ச அப்போ அவர்கிட்ட கேட்கிறார், இந்த பிரசோதாங்கிறவர்கிட்ட கேட்கிறார், ரிக்வேத சொல்ற பிரசோதாங்கிட்ட கேட்கிறார், நீ இப்ப இந்த சொன்னாலே இந்த மந்திரத்தினுடைய தேவதை யாரு, அதாவது இந்த மந்திரத்தினால விளக்கப்படக்கூடிய முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னா அவர் பிராணன் அப்படின்னு. இவர் சரின்னு விட்டார். இதை பிடிச்சுன்னா சாங்கியம் பாத்தியா என்ன சொல்றதுக்கு, பிராணன் தான் எல்லாத்துக்கும். என்ன சொல்றோம், நம்ம உலகத்துல ஒரு பொருள் உயிரோடு இருக்குன்னாக்க அதுக்கு பிராணன் இருக்குன்னு, பிராணன் போயிடுச்சுனாக்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லு. ஆகவே நீ என்ன சொன்ன, நீ முன்னால் சொன்ன மாதிரி இது வேண்டாம், ஆகாயம் வேண்டாம்ப்பா. இப்ப பிராணன் காரணமா இருக்கலாமே, பிராணம் தான் உலகத்துக்கு காரணம். இந்த பிராணத்துல நீ சொல்ற சத்து பிரம்மம் ஆத்மா எல்லா பேரும் வச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னான்னாக்க, நீ சொல்ற இல்லையா எப்பா ஒரு தடவை சொன்னா போறாதா, முன்னால சொன்னானாக்க இது இப்படி இருக்கு, இதனால ஆகாயங்கள்ல வர முடியாது. இப்ப பிராணன் வச்சு இந்த பிராணன் வருது போறதுன்னு சொல்றியே, அப்போ பிரம்ம நான் சொல்ற பிரம்மத்துக்கு இந்த வருகை போதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கச்சு அப்படின்னா கிளீனா பிராணன் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, பிராணயதி இது பிராணன். பிராணயத்தின்னாக்க இந்த ஆத்மாவை ஒரு உடல்ல நுழைக்கச்சு அது கூட வெளிக்காற்று ஒரு பகுதியை சேர்த்து போடுறான், அந்த காத்துக்கு தான் பிராணம். இந்த உள்ள நுழையிற ஆத்மாவும் இந்த காற்றுடைய ஒரு பகுதியும் அப்ப சேர்ந்தே இருக்கு, அதுக்கு பேர் பிராணன்னு பேர். பிராணங்கிறது காற்றுடைய ஒரு பகுதி தான். யாரோ ஒருத்தர் இறந்து கிடக்கிறார், என்ன ஆச்சு, பிராணன் போயிடுது. பிராணங்கிறது என்ன, காத்து. அப்போ மூக்கில பம்பு வச்சு அடிச்சாக்க உயிர் வந்துருமா, வராதே. இந்த உயிர் கூட இந்த பிராணத்தை எப்போ தொடர்புடையதாக இருக்கணும். பின்னாலே இந்த பிராணத்தை என்னெல்லாம் மட்டும் டீட்டெயிலாக 2 அதிகாரம் படிக்கிறோம். இந்த பிராணன் இந்த உடம்போடைய இந்த உயிரோடைய சேர்ந்து இந்த உடம்பை இயக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அதுதான் ஆறுது. ஆக அந்த மாதிரி இந்த உயிரையும் இந்த பிராணனையும் சேர்த்து வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் பிராணன் பேர். பிராணயதி இது பிராணம். பிராணயத்தின்னா மூச்சு விட செய்கிறது. மூச்சு விடுவதுனால்தான் பிராணின்னு பேர். இதெல்லாம் பிராணிகள் சொல்ல முடியாது. என்னன்னாக்க பிராணனாலே உயிர் வாழக்கூடியதை. ஆகவே பிராணயதி இது பிராணா, அது விடுறதுனால பிராணின்னு பேர். புரியுதா? வாங்க பக்கம் 60 பிராணாதிகரணம். மூச்சு காற்று என்னும் களம் 9ஆம் களம் பிராணாதிகரணம் என்று பெயர் பெற்றது. இக்களத்தில் ஆகாயம் போல் அல்லாமல் பிராணிகளுடைய உயிருடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருக்கும் பிராணன் மூச்சு காற்று உலகின் காரணமாகமா என்று ஆராயப்படுகிறது. இப்ப என்ன சொன்னா, ஆகாயம் உயிரில் சொன்ன இல்லையா, இப்ப பிராணன் இருக்கே உயிரோட தான் இருக்கப்போ அப்படின்னு. சாந்தோக்கியம் 1:11-45 பிரஸ்தோதாரியா என்னும் பண்ணில் இந்த தேவதையை பாடுவீர்கள் என கூறி, இந்த தேவதை யார் என்பீராயில் பிராணனிலேயே ஒடுங்குகிறது என்று கூறுகிறது. இந்த பிராணன் என்பது யார்? ஸோ இதுதான் தேவதை, முக்கியமான தேவதை. இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அது எது, பிராணன் அப்படின்னு. இவ்விடத்தில் பிராணன் குறிப்பிடப்படுவது உயிர்வாழ் பிராணிகளில் இன்றியமையாத மூச்சு காற்றா அல்லது வேறா என்பது. இக்களத்தில் சூத்திரமும் அதன் பொருளும் அதையேவ பிராணா. திருப்பி அவர் ஆர்கியூ பண்ணோண்டாயா, முன்னாலே சொல்லியிருக்கோம் பாருங்க. அதையேவ, அதனாலேயே அதையேவ என்ற ஒரே சூத்திரம் உண்டாகும். இன்னும் போட்டது களம். இதன் பொருள் காரணம் சொல்லப்படுவது அவ்வாறே ஆகாயம் என்பதை போல, அதுபோல ஆகாய சொன்னது மாதிரியே இங்க பிராணன் என்பதும் பிரம்மன் தான். ஐயத்துக்கு ராமசர் விளக்கம். இந்த ஐயம் கருப்பொருள் வாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவரை ஏற்பட்டுள்ளது. பிராணிகள் என்பது உயிருள்ள பொருளை காட்டி அவை வாழும் உலகத்தையும் அதில் உள்ள உயிர் பொருள்களின் தொகுப்பையும் சேர்த்தே காட்டும். அந்த நிலையில் உயிருள்ள பொருளுக்கு மட்டும் காரணமாக மூச்சு காற்று மற்றவற்றுக்கு காரணமாக இயலாது. ஆக சொன்னாக்க முன்னால பார்த்தோம் இல்லையா, ஏக விஜானேன சர்வம் விஜாதம் பவதி. உலகத்தை தெரிஞ்சிடணும்னாக்க உயிர் பொருளும் இருக்கு, உயிரில்லா பொருளும் இருக்கு. உயிரை மட்டும் தெரிஞ்சுனாக்க உயிரில்லாத பொருளை தெரிஞ்சிக்க முடியாது, உயிரில்லாத பொருள் தெரிஞ்சுனாக்க உயிர் தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ரெண்டு சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுதான் சொல்றது. இப்போ தொகுப்பை சேர்த்தே காட்டும். அந்த நிலையில் உயிருள்ள பொருள்களுக்கு மட்டும் காரணமாக மூச்சு காற்று மற்றவற்றுக்கு காரணமாக இயலாது. ஆகவே பண்டங்கள் யாவற்றையும் உளவாக செய்வதும் பிரணயதி மூச்சு விட செய்யும் பிரம்மமே இங்கு மூச்சு காற்று பிராணன் என்று சொல்லால் காட்டப்படுகிறது.
இக்களத்தால் அறியப்படும் பொருள். நன்கு அறியப்பட்ட ஆகாயம், பிராணன் இவற்றினின்றும் வேறுபட்டு அப்பெயர்களால் குறிப்பிட தகுதி பெற்ற உலகின் ஒரே காரணமாய் விளங்குவது வினை தொடர்பு சிறிதுமற்று யாவும் அறிந்த தவறாத முனைப்புள்ள நற்பண்புகள் யாவற்றின் தொகுப்பான பிரம்மம் ஒன்றே என்பது இக்களத்தில் அறியப்படுகிறது. ஆக நீங்க சொன்னதுக்கு பிரம்மம் ஆகாசம்னாலும் பிரம்மத்தை தான் காட்டும், அதே மாதிரி பிராணன்னு சொன்னாலும் பிரம்மத்தை தான் காட்டும். எப்படின்னாக்க எது இதற்கு காரணமாகிறதோ அதுதான் அப்படின்னு. புரியுறதா? சந்தேகங்கள்? யாருக்கா சந்தேகம் தான் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க, அதையே நான் தெரிஞ்சுக்கணுமோ. சுவாமி, இந்த கடைசியில இக்களத்தால் அறுதியிடப்படும் பொருள், அது இன்னும் ஒரு தடவை சொல்றீங்களா? சொல்றேனே. நன்கு அறியப்பட்ட ஆகாயம், பிராணன் இவற்றினின்றும் வேறுபட்டு அப்பெயர்களாலும் குறிப்பிட தகுதி பெற்ற, நீங்க சொல்றீங்க இது அது அதே பெயர்ல இருக்கு, ஆனாலும் அது நின்று மாறுபட்டதா இருக்கு. இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் காதல்ல செவிடு, அவர் பேர் ராமசாமின்னு வச்சுக்குவோம். நம்ம வழக்கத்து வந்து எங்க செவிடு வந்துருத்தா அப்படிங்கிறோம் இல்லையா? அவர் பேர் செவிடா இல்லை இல்லையா? ஆனா எல்லாருக்கும் செவிடுன்னா என்னன்னு தெரியும். ஆனா எல்லாருக்கும் செவிடுன்னு ராமசாமி தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனா இதுல இருந்து மாறுபட்டு இன்னொரு பொருளை காட்டுறது இல்லையா அது? அப்போ வெளியே நமக்கு பார்க்கக்கூடிய ஆகாசத்தையோ இல்லை இங்க இருக்கக்கூடிய காற்றையோ சொன்னாக்க, இந்த காற்றுனாக்க இதுதானே தெரியறதே அப்படின்னாக்க இது தெரியாது, அதுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படி சொல்றாங்க. இவற்றின்று வேறுபட்டு அப்பெயர்களாலும் குறிப்பிட தகுதி பெற்ற உலகின் ஒரே காரணமாக விளங்குவது வினை தொடர்பு சிறிதுமற்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த காரணம் போட்டிருக்காங்க. அபகத பாப்மா விஜயோ விவர்த்தியோ எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா என்பதும் போட்டிருக்கு. இந்த மாதிரி பொருள் இருக்கே, இந்த பிராணனுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. தனியா இருக்கிற காத்துக்கு வினை தொடர்பு பாவம் புண்ணு சொல்ல முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வினைத்தொடர் சிறிதுமற்று யாவும் அறிந்த, முக்கியமான பாயிண்ட், எல்லாத்தையும் தெரிஞ்சது, தவறாத முனைப்புள்ள சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா நற்பண்புகள் யாவற்றையும் தொகுப்பான பிரம்மம் ஒன்றே என்பது இக்களத்தால் அறியப்படுகிறது. எதுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கு? காற்றுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கா? காற்று வந்து அபகத பாப்மா விஜரோ விமிருத்தியு விசோகா விசிகித்சகா அபிவாசகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பா இருக்கா? காற்றுக்கு மூப்பு இதெல்லாம் உண்டா? கிடையாது. அதெல்லாம் தாண்டி இருந்தா இருக்கக்கூடியது இல்லையா? அதுக்கு நல்ல முனைப்பு உண்டா? இதை பண்ணுவேன்னு காத்து முனைஞ்சு பண்றது அதாவது இல்லையே. ஆக மொத்தம் அதை பண்ண வைக்கிறவன் தானே பண்றான். அதனால அது நின்று வேறுபட்டுதான் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு தான் பிரம்மம். புரியுதா? புரியுது சுவாமி. சரி சுவாமி, சொல்லுங்க. அப்போ பிராணன் அண்ட் ஆகாசம் இது ரெண்டுத்துக்கும் இது பிராணன் ஆகாசம் இது ரெண்டுத்துக்கும் பிரம்மத்துக்கு என்ன தொடர்பு, நேரடி தொடர்பு? அதாவது சுவாமி, உமக்கு ஒரு பேர் அபிஷேகம் ஒண்ணு இருக்கு, சரியா? ஆனா வீட்டுல கூப்பிடுற பேர் ஒண்ணு இருக்கு, அவனோட டெசிக்னேஷன் ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் பேரு ராமன் வச்சுக்கோ, அவருக்கு வீட்டுல கூப்பிடுற பேர் ராமு. டெசிக்னேஷன் என்னன்னாக்க சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஆபீஸ்ல என்ன சொல்லுவா? சிஎம்இ, சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லுவா. அவர் இந்த ஆபீசர் செக்ரட்டரி மிஸ்டர் ராம் அப்படின்னு சொல்லுவார். ஆதரவு சொல்லுவா தாய் தரமா ராமு, இப்ப எல்லாம் ஒன்று தானே கூப்பிடுறது, தானே சொல்றது. பாகம் இல்லை, அவர் பேர் ராமு மட்டும்தான். இல்ல ராம் சொல்லப்படாது, இல்ல அவர் பேர் சிஎம்இ தான், வேற எதுவும் சொல்லப்படாது, இப்படி சொல்ல முடியுமோ? ஆனா என்ன சொல்றோம்னாக்க, இப்ப இவருடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கு. என்ன குணாதிசயங்கள்? இவர் நல்ல சகப்பா வடவடன்னு நல்ல புத்தாலியாக இதா இருக்கக்கூடியவர். சிஎம்இன்னு சொன்னோம்னாக்க அவர் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? யாரோட சிஎம்இயா இருக்கலாம், அவளை இதே மாதிரி இருக்கணும் தேவையா? இல்லையே. சரி, நிறைய பேர் ராமனா இருக்கலாம், ஆனா அவங்க வீட்டை ராமன் கூப்பிடுற எத்தனை பேர் இருப்பா?
இவர் தானே கூப்பிடுறா. ஆக மொத்தம் நமக்கு வெளிப்படையாக இந்த ராமு சிஎம்இங்கிற பேர் தெரிஞ்சாலும் உண்மையா மீன் பண்றது யாரு? ராமனை. அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ராகம் உணரக்கூடிய காத்து தெரிஞ்சாலும் இந்த காத்து இதோட ஸ்பெஷல் நிலையான மூச்சு காத்து ஆகாயம்னாக்க எல்லாத்தையும் ஒளிவிட செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த உலகத்தை நம்ம கூட சம்பந்தம் படக்கூடிய இந்த ஸ்பேஸும் இந்த ஏரும் இல்லை, அதுக்கு மேம்பட்டதான இவற்றை காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் தான். புரியுதா சுவாமி? இப்போ ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஜீவாத்மாவுக்கும் இந்த பிராணன் எப்படி தொடர்புடையதா இருக்கு? அது இயக்கிறதுனால தானா? அதான் ஜீவாத்மா அணு. ஜீவாத்மா அணு. இந்த ஜீவாத்மாவானது ஒரு உடம்புக்குள்ள போர்ச்ச இந்த பிராணன் உப்பு ஊத்துறான். இந்த பிராணன் எப்ப குழந்தையா அம்மாவுக்கு வந்தானோ அப்ப இருந்து ஆரம்பிச்சு அந்த சாரம் மட்டும் அவன் கூடயே இருக்கு. இந்த பிராணன் காத்தாகவே இருந்தாலும் கூட இது அவனை விட்டு மாறாம இருக்கு. நம்மால ஒரு உயிரை எடுத்து ஒரு வாயு ஒருத்தர் சேர்த்து போட்டு உயிரை ஆக்க முடியாது. அப்போ இந்த இந்த ஜீவாத்மாவை உயிருள்ளதாக செய்யக்கூடியது அந்த பிராணம். ஜீவாத்மாவும் அதுவும் ரெண்டும் சாகச்சரியம், ரெண்டும் ஒன்னாவே இருக்கும், ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியாம இருக்கும். எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பிரியாம இருக்கும். சோ இந்த ஜீவாத்மாவை பிராணயதி மூச்சு விட செய்கிறது, அதனால அது பிராணன். ஜீவாத்மா பிராணன் உருவத்தை சேர்ந்தா என்ன முடியும்? நம்மால் சாதாரண முடியுமா? வேற நம்மால ஒரு ஜீவாத்மா ஐடென்டிஃபை பண்றதே முடியாது, ஏன்னா அது அணு. அப்புறம் காத்துல ஒரு போர்ஷன் எடுத்து அதோட சேர்த்து வைக்க முடியுமா? அதுவும் முடியாது நமக்கு. ஆக மொத்தம் இந்த ரெண்டு பண்ணக்கூடியது யாரு? பிரம்மம். ஆகவே பிரம்மம் தான் இதுல பிரணயதி மூச்சு விட செய்கிறது, மூச்சு காற்றை உயிருடன் சேர்க்கிறது, அது பிரம்மம். புரியுதா சுவாமி? அப்படி சொன்ன, அதாவது பிரம்மம் தான் இவைகளை கொண்டு நம்மளை இயக்குது, அசித்து இயக்கிறதுக்காக அசித்தை பயன்படுத்துறது, அப்படி சொல்லலாமா? சொல்லலாம், தாராளம் சொல்லலாம். இந்த ஏதாவது அச்சித்து சித்து ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு பிரம்மத்துக்கு தான் இருக்கு. நம்ம உடம்பு இருக்கே அச்சித்து, உயிர் இருக்கே சித்து, இந்த ரெண்டையும் சேர்த்து ஜீவனாக ஆக்கக்கூடியது யாரால பண்ண முடியும்? பிரம்மத்தால மட்டும்தான் முடியும். சாதாரண நம்மளால முடியுமா? யாராலையும் முடியாது இல்லையா? அதுதான் சொல்றோம். உடம்பு உருவாக்கிடலாம், இப்ப இந்த ரோபோலாம் பண்ணலையா? ஆனா அது மூச்சு விடுறது இல்லையா? இந்த எனர்ஜி பிராணனால மூச்சுனால அது தானா இயங்கக்கூடிய ஹிருதயம் வச்சுட்டு அதுக்குள்ளேயே எல்லாம் அதுல இந்த நியூரான்ஸ் வகைராக்கள் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த உடம்பு பண்ணக்கூடிய இது அப்படி இல்லை. நம்ம எக்கச்சக்கத்துக்கு ஒயர்ஸு சிப்ஸு இதெல்லாம் போட்டு அதை சார்ஜ் பண்ணி அதை இயக்கக்கூடிய அந்த ரோபோ எப்படி? ரோபோ பொறுத்தவரை நம்ம வேணா பிரம்மமா இருக்கலாம் அதுக்கு. ஆனா இந்த மாதிரி அது எப்போ எங்க இருக்காது. என்னத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுத்தா தானே அதுக்கு போகும், அது தானாக ஏற்படாது. அதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு 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 பிசிக்கல் ரோபோ ஃபார்ம் பண்ணி அதுக்கு தானா நினைக்கூடிய தன்மையை கொடுத்து அவனால இன்னொரு இது மாதிரி உபயோகப்படுத்துற தன்மையை கொடுத்தவனாக்க எவன் கொடுத்தானோ அவன் தான் பிரம்மன். இந்த உடலை இயக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் அவன் தான் கொடுக்கறான், இன்க்ளூடிங் ஸ்பேஸ். எல்லாம் நம்ம ஆர்டிபிஷியலா பிளட் பண்ண முடியாது. எல்லாம் பிளட் தனித்தனியா பிரிச்சு விடுறோம் நம்ம, அது எல்லாம் இருக்காது, கான்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஆர்டிபிஷியல் பிளட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு அல்டர்னேட்டிவா பக்கத்தில் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு பண்ணலாமே தவிர்த்து ஆர்டிபிஷியலா இதை பண்ண முடியாது இல்லையா நம்மளால. அதனால அதெல்லாம் பண்ணக்கூடியது. அதை இவ்வளவு வேண்டாம் சுவாமி, எறும்பு எவ்வளவு சின்னது, அதுக்கும் ஒரு ஹிருதயம், அதுக்கு ஒரு ரத்த ஓட்டம், அதுக்கு ஒரு இயற்கை வேறங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேலை செய்யுது இல்லையா? இட் திங்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ரெக்கார்ட்.
அதனால அது மாதிரி பண்ணக்கூடிய எவனுக்கு எதுக்கு முடியுறதோ அவன் தான் படம். சரியா? நன்றி சுவாமி. வேற எனி அதர் டவுட்ஸ்? சுவாமி, அடியனுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சுவாமி. இப்ப வந்து அந்த முருகரை பத்தின ஒரு நற்றிணை பரிபாடல் அதுல பார்த்துட்டு இருந்தபோது அதுல லாஸ்டா ஒரு வார்த்தை வந்தது, இந்த மாதிரி முருகர் வந்து காக்குறான் அப்படின்னு ஆமா ஒரு வார்த்தை. ஆமா அடியனுக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ உபனிஷத்துல வந்து என்ன சொல்றது, யாரால எல்லாம் படைக்கப்பட்டதோ, படைக்கப்பட்டது எல்லாரும் எவனால காக்கப்படுறதோ அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து இங்க சரி இந்த இந்த மாதிரி உபனிஷத் ஒரு இருக்கும்போது நம்ம கிளியரா தெரியறது பகவானே காக்குறான்னுட்டு. ஆனா சரி இந்த மாதிரி முருகன் காக்குறான்றது வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜெகத்காரணத்தை பத்தி பரிபாடல்ல சொல்லும்பொழுது எல்லாம் நீலமேகம் எல்லாம் சொல்லிட்டு வந்து எல்லாம் பகவானே ஜெகத்காரணம்னு ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஆனா இங்க வந்து உபனிஷத்துக்கு எதுக்கும் முரண்பாடா இருக்கிற மாதிரி சரி. இப்போ இருக்கா? இந்தியாவுக்கு இல்ல, எப்படி டிஃபென்ஸ் சுவாமி? இந்தியாவுக்கு டிஃபென்ஸ் யாரு? இந்தியாவுக்கு டிஃபென்ஸ் வந்து மிலிட்டரி சுவாமி. அப்புறம் பிரைம் மினிஸ்டர். சுவாமி, பிரைம் மினிஸ்டர் எஸ், யூ ஆல்சோ. அப்புறம் அதான் பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் விட்டாதான் டிஃபென்ஸ் வேலை செய்யும். எஸ். அதாவது அவன் வந்து ஆளினால் அவங்ககிட்ட இருந்து 10 பேருக்குலாம் பெஸ்டட் பவர்ஸ் ஒருத்தருக்கு இன்னொரு காரியம் வச்சிருக்கான். அதுதான் குன்றின் நின்ற வகை நெஞ்சு வகை எரிந்த அஞ்சுடர் நெடுகோல் சேமவன் தாமரை குறையும் காமர் செய்யபடி பவழத்தன்ன மேனி திகழ்வடி குன்றின் நெஞ்சு பகை உரிந்த இந்த சுடர் நெடுகோல் சேவலம் கொடியோன் காப்ப அப்படின்னாக்க he is the defense in charge, he is the army chief. காக்க ஏமவைகள் எய்துன்றார் உலகே. முருகன் டிஃபென்ஸ் இன்சார்ஜா இருந்து நம்ம காப்பாத்துறான். அவனுக்கு வேற தேவசேனாபதினு பேரு முருகனுக்கு. சேனாதிபதி ஸ்கந்தன் நான் பகவத்கீதையில சேனாதிபதிகள் ஸ்கந்தன் நான் சொல்றாரு இல்லையா? அதான் அவர் காக்குறாருன்னு அப்படி காக்குறாரு. அப்போ இப்ப இருக்கிற மத்த தேவதைகள் இல்ல மத்த பீப்புள் ஆர் ஜஸ்ட் a பிரதிநிதி டு நோ லார்ட். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தையை காக்குறது யாரு? தாயார். அம்மா. தாயாரையும் காக்குறது அப்படியே போனா பகவான்கிட்ட தான் போய் சேரும். அதாவது அந்த டயத்துல அந்த குழந்தைக்கு தாய் தான். அவ பார்த்து அப்பப்போ குழந்தைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இந்த குழந்தைய காப்பாத்துறோம் தாய் தான், நோ டவுட். அதே மாதிரி அவன் தாயினும் சால பறிந்து அவன் பண்றான். அதான் நல்லா புரியுது சார். தேங்க்ஸ் ஃபார். ரைட். தேங்க்யூ ஆல். ஆழ்வார் எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணம் அந்தர்ஜலம் வசீசம். கொஞ்சம் ஏதாவது படிங்க, படிச்சுட்டு கம் வித் சம் கொஸ்டின்ஸ். நீங்க அடுத்த கிளாஸ் வரச்சே இந்த சந்தேகங்கள்லாம் அவங்க வரணும். உடனே தெரிஞ்சுக்கணும் முடியாது வாஸ்தவம். கொஞ்சம் பொறுமையா படிங்க. இதை கேட்கறது நோக்கம் நல்லா படிக்கணும். ஏன்னா இது வந்து கதை கேட்டு போற மாதிரி இல்லை. இது ரிக்வயர்ஸ் சம் ஆஃப் யுவர் இன்வால்மெண்ட். அதனால கொஞ்சம் படிச்சுட்டு இந்த சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன சந்தேகம் இருக்குன்னு கேளுங்க. அப்பதான் நீங்க வந்து இது புரிஞ்சுட்டுதான் ஆகும். தயவு பண்ணி அதை பண்ணுங்க. சரியா? பண்றோம் சுவாமி. படிக்கிறோம். இப்ப புரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. திருப்பி படிக்கிற போது புரியுது சுவாமி. ஆமா, முதல்ல இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் நிறைய நல்லா புரியுது. போக என்ன புரியும். ஆனா அவ எவ்வளவு நுணுக்கி கேட்கிறான்னு பார்க்கணும். இப்ப பார்த்ததுல திருப்பி ஒருத்தர் ஆராய போறோம். நம்ம விடமாட்டான். இதே ஆகாயம் எங்க போறான், இதே பிராணம் போறான், அவன் இன்னொரு ஆங்கிள் அது எல்லாத்தையும் நம்ம அவங்க எதிர்த்து பதில் சொல்றாரு எம்பெருமானார். சரியா? இவர் எத்தனைக்கும் சாங்கியத்தை நன்னா படிச்சிருக்கார். படிச்சுட்டு தென் பேர நினைச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். தெரியுதா? ரைட். சரி. ரைட். தேங்க்யூ.